வரலாற்று தடம் தேடி ஈழத்தில் மறைந்து போன மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாற்றை தேடி தடம் பதிக்கும் ஒரு புதிய முயற்சி. வரலாற்று தடம் தேடி. வான்முட்டும் எழில் கொண்டு வளமாகவும் இன்பத்தேன் சொட்டும் தமிழ் சேர்ந்து நலமாகவும் யாழ்ப்பாண நகரோடு பெரும் கல்வியும் எம்மை வாழ்விக்க உணவூட்டும் திருவந்தியும் மட்டு வாவிக்குள் மீன் பாடும் இசை சந்தமும் வெற்றி மேவும் வெண் தீவெங்கும் உயிர் சொந்தமும் கிளிநொச்சி வளமுல்லை அம்பாரையும் தெள்ள தெளிந்தோடும் பொன்னருவி ஆற்றோரமும் சூழ்கொண்ட மன்னாரின் முத்தாரமும் எங்கும் சுடரேற்றும் திருகோண மலை மொத்தமும் நாளும் நிலை உயர்வாக செயலாற்றுவோம். எங்கள் ஈழத் தமிழ் திருநாட்டின் புகழ் போற்றுவோம். எங்கள் ஈழத் தமிழ் திருநாட்டின் புகழ் போற்றுவோம். வாழிய வாழிய வாழியவே எங்கள் ஈழத் தமிழ் திருநாடு வாழியவே. வணக்க நேயர்களே, இன்று நாம் வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்றைய வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சி ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இன்றைய வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சியில் நாம் பல வாரங்களாக நாங்கள் அரசி ஆராய்ந்து கொண்டிருந்த தமிழர் தாயக தேசத்தில் அவர்களுடைய பாரம்பரிய விவசாயம், அவர்களுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது, பாரம்பரிய விவசாயத்தை எவ்வாறு தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொள்ள நாங்கள் உறுதுணை பூணுவது போன்ற பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். அவர்கள் தொடர்ந்து அந்த தங்களுடைய விவசாயத்தில் உச்சக்கட்ட நிலையையும் அவர்கள் தொடர்ந்து அந்த விவசாயத்தை கைவிடாமல் தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கும் நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் மக்கள், பணம் படைத்தவர்கள், வியாபாரிகள் என்று சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் கை கொடுக்க வேண்டிய நிலைமை இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. அந்த பொருளியல் உச்சக்கட்டத்தை அடைவதற்கு அவர்களை இவ்வாறு நாங்கள் வழிநடத்துவது, எவ்வாறு புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ளவர்களை நாங்கள் உள்வாங்கி அது ஒரு நடைமுறை சாத்தியமான விடயமாக மாற்றுவது போன்ற பல விடயங்களை இன்று நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். இன்று நாங்கள் அந்த கலந்துரையாடலில் பல முக்கிய பிரமுகர்களை நாங்கள் அழைத்து அவர்களுடன் நாங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கு எண்ணியிருக்கின்றோம். ஊடகவியலாளர்கள், பொறியியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், புலம்பெயர் தேசத்தில் உள்ள பல அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என்று பலரையும் நாங்கள் இணைக்க காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வரும் வாரங்களிலும் விரிவடைந்து செல்லும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அது முக்கிய தேவையாகவும் இன்று அது இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை நகர்த்தி செல்வது வரலாற்று கடமையாகவும் இருக்கின்றது. தமிழர் தேசத்தில் தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த பொருளாதார விழுமியங்கள் வளர்ச்சியடைந்து செல்ல வேண்டும். அவ்வாறு வளர்ச்சியடைந்து செல்லும் பொழுதுதான் அவர்கள் ஒரு இறுக்கமான சமுதாய கட்டுப்பாடோடு இருக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றை மேம்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அது மிகவும் கடினமான ஒரு பணியாக இருந்தாலும் இதனையும் மீறி புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள பணம் படைத்தவர்கள், பொருளியல் வல்லுநர்கள், வியாபாரிகள் என்று பலரும், கல்விமான்கள், எழுத்தாளர்கள் பலரும் இதில் இணைந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது ஒரு வரலாற்று கடமையாகவும் இருக்கின்றது. இதனை எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற பல விடயங்களை இன்று நாங்கள் கலந்து ஆராய இருக்கின்றோம். நாங்கள் முதலில் நடேசலிங்கம் அவர்களையும் இணைப்பில் காத்திருக்கின்றார். ராகவன் அவர்களும் இருக்கின்றார். தேவகடாட்சம் அவர்களும் இருக்கின்றார். அவர் ஒரு எழுத்தாளர். இரு பொறியியலாளர்கள், எழுத்தாளர்கள், ஒரு பொறியியலாளர் எழுத்தாளராகவும் இருக்கின்றார். இன்னொரு பொறியியலாளர், அவர் ஒரு சமூக ஆர்வலரும் பொறியியலாளரும் சிந்தனையாளருமாக இருக்கின்றார். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு இந்த கலந்துரையாடலை நாங்கள் சிறப்பிப்போம். இந்த கலந்துரையாடல் மூலம் ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாட்டை நாங்கள் செய்வதற்கும் காத்திருக்கின்றோம். அந்த ஆக்கபூர்வ செயற்பாடு நமது தேசத்தில் உள்ள மக்களை, அவர்களுடைய விழுமியங்களை, அவர்கள் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கின்றது. வணக்கம் திரு நடேசலிங்கம் மற்றும் ராகவர்கள் மற்றும் தேவகடாட்சம் ஐயா அவர்களும் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராகவர்களும் நினைப்பில் இருக்கிறார் நினைக்கின்றேன். வணக்கம். முதலில் நாங்கள் தேவகடாட்சம் ஐயா அவர்கள், அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு மூத்த
ஒரு வயதில் மூத்தவர், எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர். அவரை நாங்கள் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு 3-4 வார காலமாக நாங்கள் இதனை நடத்தி வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை இவ்வாறு மேம்படுத்துவது, இன்றைய இறுக்கமான காலகட்டத்திலும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னேற்றுவது இவ்வாறு என்பதை அலசி ஆராய்ந்து அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்ற விடயங்களை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். இது ஒரு கலந்துரையாடலாக மட்டுமின்றி எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொறியியலாளர்கள், சமூகர்கள், பொருளியலாளர்கள், வியாபாரிகள் என்று பலரையும் இணைத்து நாங்கள் இவர்களை இணைத்து இதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆராய்ந்து அவர்களை நாங்கள் ஒன்றுடன் ஒன்று அதை தொடர்புபடுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைக்கின்றோம். அவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து இதனை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்று அலசி ஆராய்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்று கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும். சிறிய அளவில் இன்று எமது தேசத்தில் இருந்து பல பொருட்கள் இங்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. அவற்றை நாங்கள் விரிவடைய செய்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு, புலம்பெயர் தேசத்தில் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு அது ஒரு புலம்பெயர் தேசத்தில் உள்ள நாடுகளின் அங்கீகாரத்தினுடன் அந்த இறக்குமதிகளை நாங்கள் மேற்கொண்டு அந்த பொருட்களுக்கு ஒரு தரம் நிர்ணயிக்கப்பட்டு ஒரு தரம் வாய்ந்த, உலகத்தரம் வாய்ந்த பொருட்களாக அவற்றை நாங்கள் இங்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையும் எங்கள் ஆவலும் இருக்கின்றது. நிச்சயமாக அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஒரு வரலாற்று கடமையுமாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் எங்களுடைய தாயத்தில் அந்த வாழ்வாதாரத்தில், பொருளியல் வாழ்வாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கின்றவர்களை நாங்கள் மேல்நிலைக்கு கொண்டு வருவதோடு எங்களுடைய பாரம்பரியமான விவசாயம், பாரம்பரியமான தொழில்கள், விவசாயம் மட்டுமல்லாது பல தொழில்களும் என்று ஒரு தொழில் இழப்பு சம்பந்தமான விடயங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் அது நாட்டமில்லாமல் இருக்கின்றார்கள். அனைவற்றையும் நாங்கள் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களுக்கு உண்டு. அவர்கள்தான் அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாகவும் இருக்கின்றது. ஏனெனில் ஈழதேசத்தில் அங்கு அடக்குமுறைகள் இருக்கின்றபடியினால் சில விடயங்களை நடைமுறைப்படுத்துவது அல்லது ஒன்று கூடுவது சாத்தியம் அற்றதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தான் அதனை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். முதலில் ஐயாவுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு, தேவகடாட்சம் ஐயா அவர்கள் இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக கூறுங்கள். நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் மற்ற இருவரோடும் நாங்கள் கலந்துரையாடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் பல தடவை சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதாவது இருக்கின்ற வளம், என்ன வளத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், இலங்கையிலே நம் நாட்டு வடகிழக்கில் இருக்கின்ற வளத்தை அவர்கள் இன்னும் யார் பயன்படுத்துகின்றார்கள், எப்படி பயன்படுத்துகின்றார்கள், வளத்தை என்ன வழியில் பயன்படுத்துகின்றார்கள் என்று ஒரு அறிவில். அதுக்கு அடுத்ததாக அந்த இருக்கின்ற வளத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள் என்ன என்பது இரண்டாவது. அதாவது உதாரணமாக நெற்செய்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் நடுவே தொடர்ந்து நெற்செய்கையில் ஈடுபட்டு வருவதால் சில காலங்களில் நெற்செய்கைகள் பொய்த்து விடுகின்றது. ஆகவே அதுக்கான மாற்று என்ன என்பது சம்பந்தமான அந்த வளத்தின் பயன்பாடு, அதாவது வளத்தில் அவர்கள் பெறுகின்ற பயன்பாடு, என்ன பயனை பெறுகின்றார்கள், அதை நாங்கள் எப்படி ஊக்குவிப்பது. உதாரணமாக ஒருவர் மிளகாய் செய்கின்றார் என்றால் அந்த மிளகாயை நாங்கள் கூட மேம்படுத்துவது எப்படி. அதுக்கு அடுத்தது அந்த மிளகாய் செய்வதனால் தொடர்ந்து செய்வதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதனால் பயன்பாடு குறையும், அதனால் அந்த விளைவு குறைகின்ற நேரத்தில் அதுக்கு அடுத்த மாற்றீடாக என்ன தொழிலை செய்வது. இரண்டாவது அதை பற்றி அறிவு. மூன்றாவது இவை அனைத்தையும் நாங்கள் எப்படி மேம்படுத்துவது. மூன்றாவது நாங்கள் எப்படி மேம்படுத்துவது. உதாரணமாக தொடர்ந்து ஒரு வளத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த வளத்தை பெருக்குவது எப்படி என்பதை பார்த்து சிந்திக்கலாம். சில பேர் அந்த வளத்தை பெருக்கி அதில் நட்டம் கண்டு இனிமேல் நாங்கள் அதை செய்ய போவதில்லை, எங்களுக்கு அதில் வாய்ப்பில்லை என்று கைவிட்டவர்களை எப்படி ஊக்குவிப்பது என்பது இரண்டாவது. ஆகவே ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு பிறகு பயிற்சியை வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அவர்கிட்ட பயிற்சி இருக்கும். எங்கேயோ இடத்தில் அவர் பிளவுபட்டிருக்கிறார்கள், எங்கேயோ இடத்தில் தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தடங்களை மட்டும் பார்த்து அதுக்குரிய அறிவை கொடுத்து அதை பெருக்குவது. மூன்றாவது, அதாவது வளம் இருந்தும் வழி இல்லாமல் இருப்பவர்கள். வளம் இருந்தும் வழி இல்லாமல், உதாரணமாக நிலவளம் இருக்கலாம், உடல் வளம் இருக்கலாம், பொருளாதார வளம் இல்லாமல் இருக்கலாம். அதற்கு என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து அதுல 3 பிரிவுகளுக்கு கூடாக நாங்கள் மக்களை ஊக்குவித்து நான்காவது அதை சந்தைப்படுத்தல், ஒழுங்கான சந்தைப்படுத்தல். அந்த சந்தைப்படுத்தல கிடைக்கின்ற வருமானம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமானால்
அது உயர்ந்த விலைக்கு நாங்கள் அதை சந்தைப்படுத்த வேண்டும். அந்த உயர்ந்த விலைக்கு சந்தைப்படுத்துவதற்கு ஒரே ஒரு இடம் நாங்கள் அறிந்தது புலம்பெயர் தேசத்தில் எங்கள் உறவுகள் வாழுகின்ற புலம்பெயர் தேசத்தில் அதை வியாபார பொருள் ஆக்குவது. அந்த வியாபார பொருள் ஆக்குவது ஏற்படுகிற தரங்கள் சிக்கல்கள் அடுத்தடுத்தபடியாக நாங்கள் ஆராயப்பட வேண்டும். அந்த வியாபார பொருளுக்கு இருக்கின்ற தரம், அந்த வியாபார பொருளுக்கு இருக்கிற ஏற்றம், அந்த வியாபார பொருளை நுகர்வோரை கூட்டுவதற்கான தொழிற்பாடுகள், மார்க்கெட்டிங் சம்பந்தமானது, அவர் பின்னர் அடுத்தடுத்ததாக வர வேண்டிய விடயம். ஆகவே இந்த 3 விடயங்களும் மேலே இருக்கின்ற 3 விடயங்கள். உதாரணமாக வளத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பதை எப்படி ஊக்குவிப்பது, அந்த வளம் பயன்படுத்த முடியாமல் கைவிட்டிருந்தால் அதை எப்படி நாங்கள் வெற்றியாக பண்ணுவது, அதை எப்படி நாங்கள் அதை அவர்களை அந்த தொழிலை கொண்டு வருவது, மீன் தொழிலுக்கு கொண்டு வருவது. 3வது வளம் இல்லாமல் இருக்கின்ற வளம் இருக்கும் ஒரு குறிக்கப்பட்ட வளங்கள் இல்லை என்றால் அதை தெரிவு கண்டு, எந்த வளம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றதை தெரிவு கண்டு அதை ஊக்குவிப்பது. 3 பிரிவுகளுக்கூடாகவும் நாங்கள் வளத்தை பெருக்கலாம். பெருக்குவது மட்டுமல்ல, அது உயர்ந்த சந்தைப்படுத்தலுக்கு விடுவதாக இருந்தால் அந்த வளம் அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அது இறுதியாக அடைவு ஒரு அச்சீவ்மெண்ட் இறுதியாக முடிகிறது, சந்தைப்படுத்தலும் முடிகிறது. எப்போதும் சந்தைப்படுத்தலும் நாணயத்திலும் முடிகிறது, பணப்புழக்கத்தில் முடிகிறது. அந்த பணப்பெறுதல் அந்த வியாபார அடைவு புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களால், அதாவது நாங்கள் மனதிற்கு ஏற்றபடி விலை குறைத்து வாங்க வேண்டும் என்பதற்கும் அப்பால் இது ஒரு பெரிய சமூக பொருளாதார சிந்தனையோடு மக்கள் சார்ந்து, தேசியம் சார்ந்து நாங்கள் ஒரு கையேந்தாத சமூகமாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மனதில் கொண்டு அதை நுகர வேண்டிய தேவை இருக்கின்றது. புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் நுகர வேண்டும் என்றால் அதை வாங்க வேண்டிய தேவை இங்கு உள்ள மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அதில் கடைசி வெற்றி அதுதான். அந்த வெற்றியை நாங்கள் அடைய போறது நாங்கள் அதை சந்தைப்படுத்தலில் கிடைக்கின்ற பணமும் அதில் கிடைக்கின்ற லாபம். அதுதான் அவர்கள் மீண்டும் அந்த தொழிலுக்கு கொண்டு வரும். மீண்டும் கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, புற தொழில்களுக்குள்ளே தங்களை உட்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு தொழிலை செய்தால் அது கிடைக்கின்ற வெற்றியை வைத்துக் கொண்டு அந்த பொருளாதாரத்தை வேற எந்த இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, எந்த இடத்தில் அதை முதலீடு செய்தால் இன்னொன்று கூறப்படலாம் என்பதை அவருக்கு ஏற்படும். அந்த ஏற்படுத்தலுக்கு காரணம் அவர் கையில் இருக்கின்ற அந்த பணமும் அந்த பொருளாதாரத்தின் லாபமும் தான் அதை கொண்டு வரும். ஆகவே அவரை லாபம் காண வைக்க வேண்டும். லாபம் காண வைப்பதால் ஒரு நன்மை, நாங்கள் கையேந்தாத சமூகமாக இருப்பது மட்டுமல்ல, தத்துணியோடு நாங்கள் எங்களுக்குள்ள வளங்கள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்துவதால் இந்த அத்துமுறிய குடியேற்றங்கள், அத்துமுறிய பயிற்சிகள் ஏராளமான பேட்டிகளை நாங்கள் அதில் அடுக்கிக் கொள்வதால் 12-13 விடயங்கள் வருகின்றது. நாங்கள் அந்த லாபம் இறுதியாக அடைகின்ற வெற்றியில் தங்கியிருக்கின்ற விடயங்கள் என்பது மற்றவரமாக பார்த்தால் எங்கள் பிரதேசம் பாதுகாத்தல், நல்ல தொழில், கல்வி, இப்படி ஏராளமான 13 விடயங்களுக்கு நாங்கள் வெற்றி கண்டவர்களாகும். ஆகவே இதற்கு நாங்கள் அவர்களை எப்படி ஊக்குவிப்பது, அதாவது அவர்கள் சோர்ந்து போய் இருக்கின்ற நேரத்தில், அதாவது உதாரணமாக மின்சாரம் இல்லாத ஊர்களிலே மண்ணெண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் இருக்கின்ற இடங்கள் இப்போதும் இருக்கின்றது. அந்த இடங்களில் போய் நாங்கள் அவரோட விவசாயத்தை பற்றியோ ஒரு இதை பற்றியோ பேச முடியாது, கல்வியை பற்றியும் கூட நாங்கள் பேச முடியாது. கல்வியை பெருக்குவதற்கு என்ன வழியை செய்ய வேண்டும் என்றால், எங்கள் கையில் இருக்கின்ற பொருளாதாரம், வயிற்றில் பசியும் பொருளாதாரமும் மேல்நோக்கி இருக்கும் பொழுதுதான் அடுத்த சிந்தனை பற்றி வரும். எங்கள் கையில் பொருளாதாரம் இல்லாமல், கையில் பணம் இல்லாமல் வேற ஒன்றும் முகம் போட இயலாது, வெறும் முகம் போட முடியாது. ஆகவே அவர்களை ஊக்குவிப்பது என்பது வெறும் உற்சாகப்படுத்துவதல்ல, அவர்களை மீண்டும் அந்த தொழிலுக்கு உட்படுத்துவது என்று ஒன்று. இரண்டாவது, அந்த தொழிலை அவர்கள் மேம்படுத்துவது, அந்த தொழிலிருந்து வேற தொழில்களை காண்பது, அல்லது இன்னும் அதிலிருந்து பெரிதாக வருவது. உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு சின்ன மரக்கறி கடை போட்டது, நாளைக்கு ஒரு மார்க்கெட்டை வைத்து நடத்துவது, அல்லது மார்க்கெட்டுக்கு பிறகு ஏற்றுமதி செய்வது, அதுக்கு பிறகு அவர் மொத்த வியாபாரியாவது என்று அந்த பரிணாம வளர்ச்சிகளை நாங்கள் எப்படி உண்டாக்குவது தான் இந்த பொருளாதாரத்துக்குள்ளாக தான் உண்டாக்கலாம். இதற்கு போய் நாங்கள் எல்லாவற்றுக்குமே எங்களிடம் வளம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக சும்மா நாங்கள் எங்களுக்குள்ளே போலியாக சொல்லிக் கொண்டிருப்போம். 2-3 விடயங்களை சொல்லுவோம். ஒன்று, அரசாங்கம் விடுகின்றது. அதோட உண்மையும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் விடுவதில்லை, அல்லது இதுக்கான
தங்கு தாய்ப்புகள் இல்லை என்று சொல்வது. அதற்கு அடுத்தது உழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத எங்கள் நாடுகளிலும் பலருக்கு உழைக்கின்ற நோக்கங்கள் அருகிவிட்டது. இலகுவாக எப்படி வாழலாம் என்பதை பற்றியே கூடியவர்கள் சிந்திக்கிறார்கள். அந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும். முதற்கு நாங்கள் அதாவது எப்பொழுதுமே உதாரணத்துக்கு புலம்பெயர் நாடுகளிலும் கூட தொடர்ந்து வாழ முடியாது. நாங்கள் அவர்களை பயன்பெற்று விட்டு ஒரு தாய் தந்தையிலும் கூட குறிக்கப்பட்ட காலத்துக்கு தான் பிள்ளைக்கு வைத்து சாப்பாடு கொடுப்பார், அதை வளர்ப்பார். அதுக்கு பிறகு பிள்ளையும் தந்தையின் பெற்றாரை விட்டு விலகி தன் வழியே செல்லுவார்கள். அதுபோல புலம்பெயர் மக்களிலிருந்து கிடைத்த இந்த அனுகூலங்களை அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்காதவாறு இருக்க வேண்டும். அல்லது அதையே நம்பிக்கொண்டிருப்பவர்களாகவும் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எங்களை மக்களுக்கு உருவாக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் இருந்தவரை எங்களை மக்கள் சிலர் தவறி போவது அவர்களுக்கு தெரிகிறது. அவர்களும் சில இடங்களில் பார்த்தால் சில இங்கிருந்து அனுப்புகின்ற பணத்தில் பலர் எல்லாரும் வந்து சிலர் இங்கிருந்து அனுப்புகின்ற பணத்தை இலகுவாக இங்கே பணம் சம்பாதிக்கின்றார்கள். வெளிநாட்டு பணம் என்பது மிக இலகுவாக வருகின்ற பணம். அதை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்களும் அதை அவர்கள் போல் வாழ வேண்டும் என்று இருக்கின்றோம். ஆனால் இங்கு நான் பார்த்த அளவில், அதாவது சுவிட்சர்லாந்தில் பார்த்த அளவில் சரியான குளிருக்கும் அந்த குளிரிலும் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் இலகுவாக அங்கு அனுப்பிய போது அவர்கள் இங்கு உழைத்தவர்கள் வாழாத வாழ்க்கை உழைப்பில்லாதவர்கள் வாழ்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த நிலைகளை அவர்களுக்கும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். நிச்சயமாக ஐயா, நாங்கள் இந்த விடயங்களைத்தான் நாங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, எங்களுடைய தேசத்தில் அந்த பொருளியலை, அதாவது மக்களுடைய பொருளியல் வாழ்வை பொருளியை மேம்படுத்துவது எவ்வாறு என்ற பல விடயங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். ஒரு நேர் காத்திருக்கின்றார், அவரை இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடலாம். வணக்கம் நரேந்திரன் அவர்களே. வணக்கம், நான் நரேந்திரன் கேட்கிறேன். கூறுங்கள். நான் ஸ்ரீலங்காவில் எஜுகேஷன் அட்வைசரா இருந்தேன். 13 புத்தகங்கள் விவசாய சம்பந்தமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அப்ப இந்த நாங்கள் சொல்ற விடயங்கள் விவசாயிகளுக்கு இலவாக போகணும். ஏன்னால் அவர்கள் அதிகம் கல்வி அறிவில்லாதவர்கள் இந்த விவசாயத்தில் ஈடுபடுவார்கள். படித்த வாலிபர்கள் முந்தி கிளிநொச்சியில போய் மிளகாய் செய்தார்கள். ஆனால் தற்சமயம் நாங்கள் சொல்ற அறிவுரைகள் எங்களை வடக்கு கிழக்கு உள்ள மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள மக்களும் இதை மிக ஆர்வமாக கேட்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் முதல் ஆரம்பத்தில் சொன்னீங்கள், இந்த நெல் பயிர் செய்கிறார்கள், இருநடுவில் விட்டு நிலத்திலே பகலை இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். அந்த சீன பயிர் செய்கிறது காட்டு அழித்து பயிர் செய்தல். அது மட்டும் இல்ல, இந்த நரேந்திர மோடி தன்னுடைய குஜராத் மாநிலத்திலே 2000-3000 குளங்களை புதிதாக ஆரம்பித்தார். அப்படி அந்த குளங்களை ஆரம்பிக்கும் போது கிணத்து நீரின் மட்டம் மேலே வருகிறது. அதோட தங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான அளவு நீர் மேலதிகமாக கிடைக்கிறது. அப்ப ஒன்று நீர்ப்பாசன பிரச்சனையாதான் விவசாயிகள் கைவிடுவார்கள், மற்றது நிலத்தின் வளம் குறைஞ்சாலும் கைவிடுவார்கள், மற்றது போதிய மழவீழ்ச்சி இல்லாட்டியும் கைவிடுவார்கள். அப்ப விவசாயிகளுக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஆக்கமும் ஊக்கவுமான திட்டங்களை வளர்க்க வேண்டும். நீர்ப்பாசன வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். காணி இல்லாதவர்களுக்கு காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த காணியில விவசாயம் செய்யறதுக்கு ஆரம்ப மணி உதவி அவர்களுக்கு மூலதனம் பற்றாக்குறையா இருக்கு. இப்ப காட்டை அழித்து விவசாயம் செய்யறேன்னா அதுக்கு பணம் தருது. அப்ப ஏழை விவசாயிகளிடம் காசிடாது. அப்ப ஆரம்ப பணத்தை அந்த வங்கி மூலமாக கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்கு உதவி செய்யணும். மற்ற நீங்க சொன்னீங்க ஒரே பயிரை திருப்பி செய்யறதால சுழநேசிய பூர்வமான மிளகா புயல உருளைக்கிழங்கு வைத்து செய்யறதால நோய் தொற்று தாக்கம் கூடுதலாக இருக்கும். அதனால கிருமிநாசினியை பாவிக்கிறோம். கிருமிநாசினியை பாவிச்சால் அந்த விளைச்சல் அதிகரித்து கொண்டு போகும். ஆனா அந்த நோய் பெருகும் தன்மை கூடிக்கொண்டு போகும். அப்ப இந்த கிருமிநாசினி பாவனையை குறைத்து இயற்கை பசலைகளை பாவிச்சா, செயற்கை பசலை பாவிச்சோம்னா அதுல துரித வளர்ச்சியா இருக்கும். ஆனா அதுல வர நோய்களின் அளவும் கூடதான் இருக்கும். அப்ப இயற்கை பசலையை பாவிச்சு அதுல மற்றது ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் செய்யாமல் சுழற்சி முறை பயிற்சியை கையாள வேண்டும். என்ன மாதிரி என்றால், ஒரு சுரணேசிய பயிரான புகையிலை, வெங்காயம், உருளைக்கிழங்கு அவற்றை போட்டால் அடுத்த முறைக்கு அவர்கள் செய்ய வேண்டியது அவரை குடும்பத்தாவரம், பயறு, சோயா, இந்த சணல் இவற்றை நாங்கள் செய்தோம் என்றால் அது நைட்ரஜனை தரையை பறித்து விடும். அது மட்டும் இல்ல, அந்த இலகுறைகளையும் அந்த நிலத்தில் புதைத்து விட்டால் அது மிக பசலை முறைந்த மண்ணாக மாறிவிடும். அப்ப ஒன்று விட்டு ஒரு மாறி மாறி சுரணேசிய குடும்பமும் அவரை போன்ற அவரையின குடும்பத்தாவரத்தையும் மாற்றி மாற்றி செய்கிறதால மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுது. இப்படித்தான் அந்த விவசாயிகளுக்கு அவர்கள் புரிந்து கொள்ள முறையில நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் எடுத்து வச்சு அவர்களை எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லி சொன்னா அவர்களுக்கு புரியாது. அப்ப சாதாரண விவசாயிகளுக்கு புரிகிற முறையில கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். கிளிநொச்சி பகுதியில
மலையகத்தில் இருந்த மக்கள் வந்து குடியேறினார்கள். அவர்களுக்கு காணி கொடுத்தார்கள், விவசாயம் செய்ய ஊக்குவித்தார்கள். அவர்கள் அங்கு நிரந்தரமாக குடியேறினார்கள். இப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் காணியை கொடுக்க மாட்டார்கள், தாங்களும் செய்ய மாட்டார்கள், மற்றவர்களே செய்ய மாட்டார்கள். கிளர்ச்சி கட்டுமானத்தில் உள்ள மட்டக்களப்பு மற்ற பூநகரி பகுதிகளில் நல்ல செழிப்பான மண் இருக்கு, விவசாயம் செய்யக்கூடிய மண் வகை. அதுல வந்து அந்த மலையாள மக்கள் வந்து குடியேறினால் அவர்களை நீங்க சாவித்து அந்த இடங்களை இந்த வளத்தை பெருக்கலாம். அதை விடுத்து மற்றவர்கள் வந்து குடியேறக்கூடாது, மற்றவர்களுக்கு காரி கொடுக்க மாட்டோம், மற்றவர்களை அதில் உற்பத்தி செய்ய விட மாட்டோம் என்று சொன்னால் எங்களோட உற்பத்தி தான் குறையும். அது மாதிரி தான் யாழ்ப்பாணத்துல நாங்கள் நீரை தேக்கி வைக்காமல் கிணற்று நீரை பாவித்துக் கொண்டு வந்த மாட்டால் கிணற்று நீரை ஒத்து கொண்டு போய்விடும். குளங்கள்ல நீர் இல்லாவிட்டால் கிணத்துல தண்ணி இல்லாம போயிடும். அதோட ஒவ்வொரு தண்ணியாகவும் மாற்றிவிடும். ஆகவே குளங்களை பெருப்பித்து குளங்களை ஆழமாக்கி நீரை தேக்கி சுழற்சி முறையில் பயிர் செய்து இப்படியான பண உதவிகளை அந்த ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்து வேறு இடங்களில் இருந்து ஆர்வமாக வர்ற விவசாயிகளை ஊக்குவித்து இப்படியான நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்தோம் என்றால் விவசாயத்தை ஒருவரும் கைவிட மாட்டார்கள். அந்த விவசாயத்தில் நான் ஈடுபட்ட நான் எனக்கு தெரியும் 50,000 1 லட்சம் வரை ஒரு 3 மாதம் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனபடியால் அந்த விவசாயத்தை ஒரு நாளும் கைவிடாதீங்கள். அதன் மூலமாக நீங்கள் பெரிய பணக்காரராக மாறலாம் என கூறி வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றியை கூறி விடப்படுகின்றேன். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூறும் பொழுது விவசாயிகளுக்கு பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும். அது இலங்கையா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும் எந்த நாட்டில் வாழ்ற மக்களுக்கும் அது உதவியா இருக்கும் என கூறி வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றியை கூறி விடப்படுகின்றேன். உங்கள் கருத்துக்கள் அருமையானதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நிரந்தரன், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி. அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். இளதேசத்தில் அங்கு விவசாயம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு விட்டதென்றல்ல, குறைந்து கொண்டு வருகின்றது என்ற பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அவற்றை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை பொருளியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவும் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் தான் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம், அதனை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் இந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்களை நடசிலிங்கம் அவர்களிடமும் தாயகத்தில் எவ்வாறு அந்த விவசாய பொருட்களை பதப்படுத்துவது, எவ்வாறு அதனை பதப்படுத்தி உலகத்தரத்துக்கு ஏற்றவாறு அதனை மாற்றுவது, அது உலகத்தரத்துக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டு அதனை இங்கு இறக்குமதி செய்வது, அந்த இறக்குமதி எவ்வாறு செய்வது என்பதை நடேசலிங்கம் அவர்களும் அங்கு எவ்வாறு அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும், அதாவது பொருட்களை உலகத்தரத்துக்கு ஏற்றமாறு விவசாய பொருட்களையும் அந்த அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற தானிய வகைகள் அனைத்து வகைகளையும் எவ்வாறு உலகத்தரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் மாற்றி இங்கே இறக்குமதி செய்ய அந்த நடைமுறையினை எவ்வாறு செய்ய முடியும் என்று ராகவன் அவர்களும் விளங்கப்படுத்துவார். முதலில் நாங்கள் ராகவன் அவர்களிடம் அந்த விடயங்களை நரேந்திரன் கூறிய அந்த விடயங்களை தொடர்ந்து அந்த ராகவன் அந்த விடயங்களை நாங்கள் இங்கு காற்றலைகளில் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் ராகவன் அவர்களே. அவருடைய அழைப்பில் ஏதாவது மாற்றம் இருக்கின்றது, பிரச்சனை இருக்கின்ற நினைக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் நடைசிலிங்கம் நாங்கள் தொடரலாம். அந்த நீங்கள் கூறுங்கள், எவ்வாறு நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இந்த வியாபார பொருட்களை நாங்கள் இங்கு இறக்குமதி செய்து உலக சந்தைக்கு உலக தரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் அதை விளம்பரப்படுத்தி விற்பதற்கான நடைமுறைகளை நாங்கள் எவ்வாறு இங்கு மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் சற்று விளக்கமாக கூறுங்கள். வணக்கம் மகரன், வணக்கம் நேயர்களே. இந்த சந்தை வாய்ப்பு, அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த சர்வதேச அளவில் சந்தை வாய்ப்பை நாங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு எங்களுடைய, அதாவது வடகிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த உற்பத்தி பொருட்களை சந்தை வாய்ப்பை பெருக்கிக் கொள்வதற்காக சில விடயங்களை நாங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியதும் கைக்கொள்ள வேண்டியதுமா இருக்கின்றது. ஒன்று, அந்த பொருட்களின் கிடைக்கக்கூடிய தன்மை, அதாவது காலம் முழுவதும் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துவர். அது அதாவது நுகர்வோர் ஒரு பொருளை காலம் முழுவதும் நுகரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த பொருள் சீசனல் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த அறுவடை கிடைக்கும். அந்த பொருட்கள் அவை காலம் முழுவதும் கிடைக்கிறதுக்கு எவ்வாறு ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் என்பது ஒன்று. இரண்டாவதாக அவற்றின் தரம், அதாவது அவரின் தரத்தை சர்வதேச சந்தைகளில் உள்ள போட்டிக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதமாக அவற்றின் தரத்தை மேம்படுத்துவது எவ்வாறு. அடுத்ததாக அவற்றை எவ்வாறு நாம சேகரிக்கிறது என்ற பிரச்சனை, ஒரு இடத்துக்கு எவ்வாறு சேகரிக்கிறது ஏற்பாடுகள். இந்த விடயங்களும் அடிப்படை விடயங்களாக இருக்கும். இந்த விடயங்களுக்கு ஏற்கனவே சில நிறுவனங்கள்
ஐரோப்பிய சந்தையில் வர்த்தகத்தை மேற்கொள்கின்ற சில நிறுவனங்கள், சில நபர்கள் இந்த பரீட்சாத்து ரீதியில் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறது நான் கேள்விப்படுகின்றேன். அவர்கள் சில அப்படியா செய்கின்ற சிலருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தகவல்களை பெறாம என்ன முயற்சித்து கொண்டிருக்கின்றேன். நான் அவ்வாறு பெறும்போது நான் அவை சம்பந்தமான தகவல்களையும் தங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் நேர்களே. அந்த வகையில் அவற்றுக்கான ஏற்பாடுகளை தனிநபர்கள் செய்வதை விடுத்து சில ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு ரீதியாக, அதாவது யூரோப்பிய சந்தையில் முன்னணியில் திகழ்கின்ற வர்த்தக ஸ்தாபன வர்த்தக பிரமுகர்களை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு தேசிய அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்கின்ற சேவைகளோட நோக்க அடிப்படையில் அவர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டு முயற்சியாக இதனை மேற்கொண்டால் வெற்றிகரமாக இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். அந்த வகையில் விவசாய உற்பத்தி பொருட்கள் என்று சொல்லப்படும் பொழுது அதாவது மரக்கறி வகைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் கடல் உணவுப் பொருட்கள் போன்றவை சிறந்த மார்க்கெட்டிங் வசதி, அதாவது சிறந்த சந்தை வாய்ப்பு ஐரோப்பிய நாடுகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், இது என்னுடைய முதலாவது கருதுகோள். அதற்கேற்ற விதமான அடுத்த கட்ட செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வர்த்தக பிரமுகர்களுடைய ஒருங்கிணைந்த செயற்பாடுதான் அதுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்க இருவர், அதாவது பசித்தவன் தான் அந்த உணவை உண்ணவன், அந்த பசித்தவன் தான் உணவை தேடி செல்வான். அந்த வகையிலே வர்த்தக பிரமுகர்களுக்கு பொருள், தரமான பொருளும் மலிவான பொருளும் மக்கள் விரும்பும் பொருட்களும் தேவைப்படுகின்றன. அதே வேளை எமது நாட்டில் உள்ள மக்கள், அதாவது அந்த விவசாய உற்பத்தியை மேற்கொள்கின்ற எங்களுடைய இளை மக்கள், அவர்களுக்கு அந்த பொருளுக்கு சந்தை வாய்ப்பு தேவைப்படுது. ஆகவே இவர்கள் இருவரையும் இணைக்கிறதன் ஊடாகத்தான் அந்த சரியான தீர்வு அங்கே எட்டப்படும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு உரிய இவ்வாறான ஊடகங்கள் மற்றும் சமூக ஆர்வல அமைப்புகள் போன்றன இவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது எனது நோக்கம். அழைப்பில் ராகவன் அவர்களும் காத்திருக்கின்றார். வணக்கம் ராகவன் அவர்களே, உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம், கூறுங்கள். வணக்கம். வணக்கம் அகரன் அவர்களே. பலர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தீங்கன்னா அது வரவேற்கப்பட வேண்டியதுதான். என்னுடைய ஒரு கருத்தின்படி மேற்குலக நாடுகளில் அல்லது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்களில் தமிழ் வர்த்தக நிலையங்களுக்கு என்ன தேவை, என்ன டிமாண்ட் இருக்குது, எந்த வகையான பொருட்கள் வந்து இங்க தேவையா இருக்கு என்ற ஒரு விவரம் வந்து அவைகள்கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே இந்த மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வகையான உற்பத்தி பொதுவாக நாங்கள் எங்களோட வீட்டு தேவை, உணவு தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்னும் இதர பொருட்கள் அவை எந்தெந்த நாடுகளில் கூடுதலாக நாங்கள் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து இறங்கி கொண்டு இந்த வர்த்தக வியாபாரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து உணவுப் பொருட்கள் சொல்லி பொதுவாக பல சில சுவை ஊட்டிகள் போன்ற ஒரு பல உணவு இதுகள் வந்து இந்தியாவில இருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அதை வந்து நாங்கள் எங்கட நாட்டில இருந்தும் பொதுவாக வடகிழக்குல இருந்தும் இறக்குமதி செய்ய முடியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இன்றைக்கு வடகிழக்கு வந்து ஒரு அந்த வகையான உணவு பொருட்களை உற்பத்தி செய்து இந்த சர்வதேச தரத்துக்கு ஏற்ற விதத்துல இங்க அது பேக்கிங் செய்து இங்க அனுப்பக்கூடிய அளவுக்கு பதப்படுத்தி இப்ப இந்த நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய விதத்துல இல்லை. அப்ப என்ன இதுக்கு என்னன்னு கேட்டா, இங்க இருக்கிற வியாபாரிகள் ஒரு தரம் அங்க போய் அவைகளுக்கு காசை கொடுத்து இப்படி பேக்கெட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு முயல்ற அளவுக்கு இல்லை. சில வியாபாரிகள் பொதுவாக இந்த கனடாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தமிழ்நாட்டில் தங்களுடைய ஓன் ஃபேக்டரியை போட்டு கூட செய்யின. சில பேர் அங்கே உள்ள பிரபலமான
கம்பெனிகள் உதாரணமாக ஆச்சி மசாலான்னு இங்க வருகிறது. அவையோட போய் ஒரு அக்ரிமெண்டை செய்து அங்க இருந்து குறைஞ்ச விலைக்கு பொருட்களை இங்க கொண்டு வருகிறேன். இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கைகளை வந்து என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்குல வந்து நாங்கள் சிறிய ஆலைகள் அல்லது வீட்டு அளவுல கூட ஒரு வீட்டுல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவுல கூட பொருட்களை உற்பத்தி செய்து இங்கே அவற்றை விநியோகிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு தொடர்பாடல் இருக்க வேணும். நீங்கள் சில நாடுகள எல்லா நாடுகளிலும், சில நாடுகளில் எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் தமிழர்கள் தங்களுடைய வர்த்தக நிலையங்களை இணைத்து தங்களுடைய வர்த்தக நிலையங்களுடைய விளம்பரங்களை ஒரு புத்தக வடிவில வெளியிட்டு கொண்டு வருகின்றன. அவைகள் கூட ஓகே, வடக்கு கிழக்குல எந்த இடங்கள்ல எந்த வகையான பொருட்களை நாங்கள் இங்கே இதனால் விற்பனை செய்ய முடியும் என்கின்ற ஒரு தகவல்களை யார்கிட்ட தொடர்பு கொண்டு அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் போன்ற விவரங்களை அங்கே இருந்து அங்கேயும் இந்த வகையான புத்தகங்களை வெளியிடுவதன் மூலம் தகவல் ரெண்டு பக்கங்களிலும் பரிமாறக்கூடியதாக இருக்கும். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நாங்கள் அங்க உள்ள விவசாயிகள், இப்ப ஒரு நேர் குறிப்பிட்டிருந்தார் அங்க இருக்கிற விவசாயிகளை அறிவூட்ட வேண்டும் என்று சொல்லி, அறிவூட்டப்படக்கூடிய அவருடைய கருத்தும் சரிதான், அறிவூட்டப்பட வேண்டிய விவசாயிகளும் இருக்கிறார்கள் இல்லைன்னு இல்லை. ஆனா இப்ப எல்லாரையும் அறிவூட்டி அதுக்கு பிறகு நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிச்சுன்றது இல்லை. எல்லா விஷயங்களும் ஒரு பரவலா வந்து நடக்க வேணும். சகல விடயங்களும் ஒரு அளவில் நடக்க, அவர்களை கல்வி அறிவூட்டி அதன் பிற்பாடு நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை இவ்வாறான சர்வதேச வர்த்தக முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஓரளவுக்கு சாத்தியங்கள் இருக்காது என்றுதான் என்னுடைய அந்த முயற்சி வந்து ஓரளவுக்கு தடைப்படும். ஆகவே இப்பவே நாங்கள் இந்த தகவல்களை பரிமாறுகின்ற விடயங்கள்ல நாங்கள் ஈடுபடலாம். தமிழ்நாட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா அங்கே விவசாயத்துல அறிவு குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த தமிழ்நாடு விவசாயம் சர்வதேச சந்தை அளவுல சந்தையை எட்டி பிடிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய சுவையூட்டிய உணவுப் பொருட்கள் என்பன இங்க அதாவது மேற்குலக நாடுகளில் உள்ளவர்கள் கூட அதை விரும்பி வாங்குறாங்க. அந்த தரத்துக்கு அப்ப பேக்கெட் பண்ணி வருது. முந்தி நாங்கள் ஒரு சிறிய உதாரணமே நாங்கள் சொல்லலாம். இந்த ஒரு முக்கிய ஆச்சி மசாலான்றது சும்மா ஒரு தரமற்ற பேக்கெட்டுகள்ல ஒரு சுவையூட்டி, அந்த ஆச்சி மசாலா என்னன்னு சொல்றது, ஒரு நாளைக்கு உணவுக்கு சுவையூட்டக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள். அது ஆரம்ப காலத்துல நாங்கள் இலங்கை கூட அது வந்திருந்தது. ஆனா அதை விட ஒரு பெரிய தரம் மிக்கதா இருக்கு. இப்ப எல்லாம் அது வந்து நல்ல ஒரு தரமான இதா வந்து மேற்குள்ள நாடுகளுக்கு வந்து கொண்டு இருக்குது. இந்த பேக்கெட்டிங் மெத்தடுகள் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. இந்த சர்வதேச தரங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கொண்டு இருக்குது. இப்ப ஆரம்பத்துல ஆச்சி மசாலா ஒரு குடிசை கைத்தொழிலா ஆரம்பிக்கப்பட்டு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா தமிழ்நாட்டையும் தாண்டி வந்து கொண்டு இருக்குது. காரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ஆரம்பத்துல ஒரு சிறிய வியாபாரமா இதென்னவே, அதுக்கப்புறம் இப்ப வெவ்வேறு இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல இன்வால்வ் ஆன ஆக்களை எடுத்து தங்களோட தரத்தை இன்னும் மெருகூட்டி கொண்டு பெரிய அளவுல செய்யணும். இப்ப நாங்கள் வடக்கு கிழக்குல சிறிய அளவுல செய்தால் செய்யறதுக்காகவே அந்த பொருட்களை நாங்கள் வாங்கி இங்க மேற்குலகத்துல சந்தைப்படுத்தினால் நாளடைவுல வந்து பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய ஒரு தொழிலா, வருமானம் மிக்க தொழிலா மாறக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா ஏற்படும் என்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. ஆகவே அதுக்குரிய ஒரு இணைப்பு தொழில எங்களுடைய ஆக்களுக்கும் விருப்பம் ஏற்பட வேணும். மேற்குலகில் இருக்கக்கூடிய தமிழ் அவர்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் எங்கேயும் லாபகரமா இருந்தால் அவர்களும் அதை விட்டு பெற்றுக் கொள்வார்கள். இலகுவாகவும் லாபகரமாக இருக்குமா இருந்தால், தரமிக்கதா இருக்குமா இருந்தால் நிச்சயமா பெற்றுக் கொள்வார்கள். நரேந்திரன் அவர்கள் மீண்டும் இணைத்திருக்கிறார் போலும், அவரையும் நாங்கள் நினைத்துக் கொள்வோம். வணக்கம் நரேந்திரன், கூறுங்கள் மீண்டும் உங்களுடைய. வணக்கம் மகரன், நான் இப்ப குறுக்கிட்டு மன்னிக்கவும். நான் இந்த மார்க்கெட்டிங் வந்த பிறகு நான் சொல்றேன் என்றால், நாங்கள் இந்த தொழில ஆரம்பித்த நாங்கள் ஜாம் செய்யறது, கோழிகள் செய்யறது, கிரேப்ஸ் தோட்டங்கள் போடுவது, கிரேப்ஸ் ஃபேக்டரி போடுறது, இதெல்லாம் உரும்புறாக நாங்கள் செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனால் அரசியல் நிலவரவும் போக்குவரத்தும் சரியில்லாத கைவிட்டுறாங்க. 45 வரப்பு கிரேப்ஸ் தோட்டத்துக்காக கிரேப்ஸ் காணிய வேண்டி, மற்றது ஃபேக்டரி போடுறதுக்காக எல்லாம்
கட்டிடங்கள் எல்லாம் கட்டி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது நாட்டின் நிலவரம் சரியில்லாத கையை விட்டு வந்து விட்டோம். ஆனால் நாங்கள் பரிச்சாட்டமாக ஜாம், வாழைப்பழத்தில இருந்து ஜாமம், கிரேப்ஸ்ல இருந்து ஜாம், கோடியல் எல்லாம் தயாரிச்சு பார்த்துறாங்க. மிக சக்சஸாக விற்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது நான் இப்ப சொல்ல வேண்டியது என்றால், இந்த விவசாயிகளுக்கும் இந்த கடை முதலாளிமாருக்கும், கனடாவில் உள்ள 3 லட்சம் பேருக்கும், லண்டனில் உள்ள 3 லட்சம் பேருக்கும், இந்தியாவில் உள்ள 8 கோடி மக்களுக்கும், இலங்கையில் உள்ள 25 லட்சம் மக்களுக்கும் ஒரு அறிவுரையை சொல்ல விரும்புகிறேன் என்றால், மக்களுக்கு அன்றாடம் தேவையான பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்யலாம். குடிசை கைத்தொழிலாக இதுக்காக பெரிய ஃபேக்டரிஸ் போட தேவையில்லை, பெரிய முதலீடு தேவையில்லை. சாதாரணமாக ஊறுகாயை நீங்க செய்தீங்க என்றால், ஊறுகாயை காய வைத்த, தேசிக்காயை காய வைத்து ஊறுகாய் செய்யலாம், பாவக்காயில ஊறுகாய் செய்யலாம், பாகக்காயில வடகம் செய்யலாம், மிளகாயை காய வச்சு மிளகாய் வட்டல் செய்யலாம், மிளகாயிலிருந்து செத்தல் மிளகாய் எடுத்து அதிலிருந்து மிளகாய் பேக்கெட்டுகள் செய்யலாம். அப்படி இப்படியான சில குடிசை கைத்தொழில் மூலம் அவற்றை நாங்கள் மேற்கொள்வதற்கு அனுப்பினோம் என்றால் அவைகளுக்கு மிக டிமாண்ட் இருக்கு. மற்றது இந்த டிரை ஃபிஷ் இருக்கு தானே, கருவாடு, அதுக்கு கூட வெளிநாடுகள் நல்ல கிராக்கி இருக்கு. நெத்தலி சின்ன மீனுக்கு கூட நல்ல இது இருக்கு. ஆனபடியா மீனை பதப்படுத்தி டின்னில் அடைக்கிறது, போத்தில் அடைக்கிறது, அவற்றை பக்குவப்படுத்தி வெளிநாடுகளுக்கு விற்பது, இதெல்லாம் ஒரு மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தொழில்களில் உள்ள இறால், நன்றி, இதை எல்லாத்தையும் பதப்படுத்துறதுக்குரிய சிறு சிறு தொழிற்சாலைகள், அதுல பாதுகாக்கக்கூடிய முறைகள், அவற்றை வெளிநாட்டில் உள்ளவர்கள் முதலீடு செய்து ஆரம்பிக்கணும். இப்ப எல்லாரும் இல்லாம அரசாங்கம் செய்ய மட்டும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கீங்களா? நாங்கள் எங்கட சுய முயற்சியார ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, நாங்கள் 45 பரப்பு ஊரளவுல காணியை வேண்டி போட்டு அதை விட்டு போட்டு வந்தா காரணம் என்னென்றால், அங்க கிரேப்ஸை செய்து இங்க ஃபேக்டரி கட்டி முடியறதுக்கு பிரச்சனையா போச்சு. டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் இல்லை, போக்குவரத்து இல்ல, மூலப்பொருட்களை கொண்டு இல்லாத அதை உற்பத்தியை டிரான்ஸ்போர்ட் பண்ணல. இப்போது எல்லாம் சுமூகமாக இருக்கிறபடியால் யாரும் துணிந்து போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களிடம் பணம் இருந்தால், மனம் இருந்தால் என்ன தொழிலையும் ஆரம்பிக்கலாம். அது ஃபிஷரிஸ் சம்பந்தமானதாக இருக்கலாம், பல வகை சம்பந்தமாக இருக்கலாம். இந்த நான் சொன்ன மாதிரி ட்ரையான ஃபுட்டான டின்னில் அடைக்கிற ஊறுகாய், மிளகாய்த்தூள், இது எல்லாம் குடிசை கைத்தொழில் மூலம் நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே இது எல்லாவற்றுக்கும் இந்த தமிழ் சமூகம், தமிழ் கடைகள் எல்லாம் மிக ஆர்வமாக வாங்க தயாராக இருக்கின்றன. அவை எல்லாத்துக்கும் இங்க சரியான ஹை டிமாண்ட் இருக்கிறது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கு, எல்லா நாடுகளிலும் இருக்கு. அப்ப இந்தியாவிலேயே இப்ப அதிகமான உற்பத்தி பொருட்கள் அங்கிருந்துதான் வருது. ஏனால் எங்களோட வாழைப்பழம் கூட நாங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தால் இவர்கள் செய்கிறோம் இந்த மேற்குற நாடுகளுக்கு. ஏன் அவற்றை நாங்கள் ஜாழ்நகர்ல எத்தனையோ 20-22 விதமான வாழை இனங்கள் உற்பத்தி செய்யலாம். அதே நேரத்தில் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட கடல்பட்ட திரவியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை விட மிளகாய் உற்பத்தி இருக்கிறது. மிளகாயிலிருந்து கரைப்பொருட்களை உற்பத்தி செய்யலாம், தேசிக்காய் செய்யலாம், பல வகைகளை உற்பத்தி செய்யலாம், பசர் பொருட்களிலிருந்து ஜாம், கோடியல் எல்லாம் செய்யலாம். அந்த பசர் பழம் செய்யோட ஈடுபடலாம், தோடம்பழம் செய்யலாம், தேசிக்காய் செய்யலாம். இப்படி பல வகைகள் கூட ஏராளமாக நாங்கள் உற்பத்தி செய்யலாம். அவர் தனியா விவசாயி என்ன நினைக்கிறது, மிளகாய், புகையில, உருளைக்கிழங்கு, இதுதான் அவங்க செய்யறது தனியா. ஆனால் எத்தனையோ விதமான பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்யலாம் என்ற ஆரம்ப அறிவு நான் முந்தைய பாடசாலையில் இந்த விவசாயத்தை ஒரு பாடமாக கற்பிக்கும் பொழுது எத்தனையோ பாடசாலை மாணவர்கள் குடும்பங்கள் விவசாய குடும்பமா இருக்கும். அதனால அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் விவசாயம். இப்ப இந்த விவசாய பாடம் கற்கிறதே குறைந்து போய்விட்டது. அப்ப விவசாயத்தை செய்கிறார்கள் குறைந்து விட்டது. அந்த விவசாய உற்பத்தி செய்வதில் ஈடுபடுறாக்கள் குறைந்து விட்டது. அதனாலதான் நாடு பின்னோக்கி செல்கிறது. எனவே வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் அபிவிருத்தியை நாங்கள் நோக்கமாக கொண்டிருக்கோம் என்றால் பொருளாதார ரீதியை சிந்திக்க வேண்டும், மார்க்கெட்டிங் சரியா இருக்கணும். அதுக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கொண்டு பணத்தை முதலிட்டு ஒவ்வொரு தொழிலையும் ஆரம்பிக்க வேண்டும். முன்னுக்கு வர்றது கொஞ்சம் பஞ்சிப்படுவார்கள். ஆனா நாங்க முன்னுக்கு வந்து அதை செய்தியை துவங்கினோம் என்றால் அதுல வர ப்ராஃபிட் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த ப்ராஃபிட் ஓரளவு கொஞ்சம் விவசாயிகளையும் சென்று அடையும். இது சிறிய எனது அபிப்பிராயம். இந்த மார்க்கெட்டிங் சொல்லி நீங்க கேட்டபடியால் இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தமான சில அறிவுகள் இருந்ததும் ஈடுபட்டு நாங்கள் தோல்வி அடைந்தோம். அந்த தோல்வி அடையாமல் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வழிவகைகளை நீங்க தேடிக்கொள்ளலாம் என உங்களுக்கு மனத்தைரியத்துடன் சொல்லுகிறேன். என்று தாராளமான போக்குவரத்து இருக்கிறது. தாராளமாக நீங்கள் உற்பத்தியை பெருக்கலாம், உங்கள் உற்பத்தியை பக்குவமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். அதன் மூலம் நீங்கள் பெருமாறியான பணத்தை சம்பாதிக்கலாம் என்று இது எனது ஆரம்ப அறிகுறியான விவசாயிகளுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கும் இந்த அறிவுரையை கூறி விட வருகின்றேன். வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. நன்றி நிரந்தர அவர்களே. அவர் தன்னுடைய அனுபவத்தையும் இங்கு பகிர்ந்திருந்தார். இந்த திரு நரேந்திரன் அவர்கள் சொன்ன 2 விடயங்களில் நான் உடன்படுவது என்னென்று சொன்னால், இந்த மக்களுக்கு அறிவூட்டல் என்று சொல்றது நாங்க சமாந்தரமாக அதனை மேற்கொள்ள வேண்டும். அதாவது
துண்டு பிரசுரங்கள், சிறிய வெளியீடுகள், புத்தக வெளியீடுகள் மற்றும் வானொலிகளில் முதல் இலங்கை வானொலியில் முதல் கமமும் தொழிலும் என்று ஒரு கமத்தொழிலுக்கென்று ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே அந்த என்னென்ன பயிர் எப்ப நடலாம், அந்தந்த காலங்களிலே அந்தந்த ஒரு பிரதேசங்களில் என்னென்ன நோய் மற்றும் கிருமிகளின் தாக்கம் இருக்கின்றன, அதுக்கு என்ன மருந்துகளை பாவிக்கலாம் என்பது எல்லாம் உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், அந்த வானொலி வேலை செய்த காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற காலத்திலே விவசாயமும் இந்த சிறு தோட்டம் வீட்டு தோட்ட பயிர் செய்யும் வெற்றிகரமாக நடந்ததை நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில இந்த கல்வி அறிவூட்டல் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சேவை, சமாந்தரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சேவை இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது விடயமாக இந்த விவசாய நாடு விவசாயத்தை மூல வருமானமா விவசாய உற்பத்தியை மூல வருமானமாக கொண்டிருக்கின்ற இலங்கை போன்ற நாடுகளில் ஏன் இந்த விவசாயம் தோல்வியை தழுவுவதற்கு மிக முக்கியமான அங்கே தோல்வியை தழுவுவது. ஆனால் ஈரோப்பா போன்ற ஏனைய துறைகளில் முன்னணியில் இருக்கிற நாடுகளில் விவசாயிகளின் வருமானம் மேலோங்கி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னவென்றால், அதாவது இந்த விவசாய விளை பொருட்களை, உற்பத்தி பொருட்களை முடிவு பொருட்களாக மாற்றுவது எமது நாடுகளில் வேறொருவர் கையில் இருக்கின்றது. அதாவது இந்த நரேந்திரன் சொன்னது போன்று, அதாவது எங்களுடைய சிந்தனை அப்போது வேற மாதிரி. நாங்கள் ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தை செய்ய வேண்டும், அதுல கிரேப்ஸ் தோட்டத்துல இருந்து பொருட்கள் எடுத்து ஒரு ஃபேக்டரி, அதாவது பெரிய தொழிற்சாலை அமைச்சு அதை பேக் பண்ணணும், வடிசாலைகள் அமைக்கணும், அப்படித்தான் எங்களுடைய சிந்தனை போய் கொண்டிருந்தது. ஆனா இங்கே இந்த மேற்குலகம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் என்ன செய்கிறார்கள் ஒவ்வொரு விவசாயிகளும் என்றால், ஒரு 10 பேஜ் காணிக்குள்ள தோட்டம் செய்கிறவனும் ஒரு உற்பத்தி அந்த பொருள் முடிவு பொருளாக அது சந்தை, அதாவது விற்பனைக்குரிய அங்கீகாரத்தை, அந்த பொருளுக்குரிய ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி, அதாவது உற்பத்தி அதாவது என்ன அந்த தரத்தை அதுக்குரிய அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார், அனுமதியை பெற்றிருக்கிறார். அதாவது ஒரு 10 பேர் காணிக்குள்ள தோட்டம் செய்யற ஒரு தக்காளி தோட்டம் செய்யற ஒருவராக இருந்தார், அந்த தக்காளி பழமாக காயாக விற்பதை தவிர அவர் அந்த தக்காளியிலிருந்து அந்த அச்சாறு அதனை செய்து சோஸ் அதனை செய்து அதனை பொதி செய்து போட்டில்களில் அடைத்து அதுக்கு செய்து அவனே சர்வதேச தரம் வாய்ந்த சின்ன தோட்டம் செய்கிறவரும் தானே அதுக்குரிய முடிவு பொருளை செய்யக்கூடிய அனுமதியை அவர் பெற்றிருக்கிறார். அந்த அனுமதியையும் அதுக்குரிய அறிவையும் அவர் பெற்றிருக்கிறார். அங்கேதான் அவர்கள் மேற்குலகத்தினுடைய ஐரோப்பாவினுடைய வெற்றி இருக்கின்ற, விவசாயத்தில் வெற்றி இருக்கின்ற, நாங்கள் தோல்வியை தழுவிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக சாதாரணமாக ஒரு சிறிய உதாரணம் மிளகாய் அல்லது நெல் அல்லது தக்காளி என்று நமது நாட்டில் எடுத்துக்கொண்டால் அவர் விளைவு பொருள் தக்காளி காய கடைசி ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு தக்காளி காய் விற்கிறாருன்னா அந்த தக்காளி நுகர்வோனை போய் சேரும் போது கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு கிலோ மேலதிகமா போய் அந்த 30 ரூபாய்க்கு தக்காளி விற்கிறவர் பழுத்து, அந்த தக்காளி பழுத்து அழுகி போற காலகட்டம் பெறும்போது விற்பனை செய்ய முடியவில்லை என்றால் அப்படியே அதனை கைவிட்டு அந்த பழங்களை கொண்டு குப்பையில் கொட்டுகின்ற நிலைமை காணப்படுகிறது நமது நாட்டில். ஆனால் இங்கே அப்படி அதனை பழுக்க வந்து அவற்றை காயாகவும் பழமாக விற்க முடியலைன்னு சொன்னா இனி காலம் சரி காலம் கட்டுப்போக்கு என்ற காலகட்டம் பெறும் போது அதனை அடுத்த அதாவது தக்காளி சோஸ், அதாவது தக்காளி சாறாக பழச்சாறாக மாற்றி போட்டியில் அடைத்து அவரே உற்பத்தி செய்து விற்கிற அந்த திட்டத்தை வச்சிருக்கிறதுனால அந்த தக்காளி அந்த சாறு அந்த போட்டில் வந்து உயர்ந்த விலைக்கு அவரால் விற்று அதுக்குரிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதுக்குரிய அறிவு, அதுக்குரிய அங்கீகாரம் இங்கே இருக்கின்றது. ஆனா அதனை ஏற்படுத்துவதனூடாக தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். பொருட்கள் அதாவது பதப்படுத்தப்பட்டு பொருட்கள் முடிவு பொருட்களாகவே வியாபார முகவர்களை வந்து சேரும். அதாவது மன்னிக்கவும், அதாவது நாங்கள் எங்கள் இடத்தில் எந்த தொழில் செய்து அது கூடிய அளவு பெருக்கம் பெறுவோம் அந்த பொருளுக்கு ஒரு விலை விடும். உதாரணமாக நெல்லை வெட்டுகின்ற காலத்தில், அரி வெட்டுகின்ற காலத்தில், கொள்ளாது வெட்டுகின்ற காலத்தில்
நெல்லுக்கு அரிசிக்கு விலை குறைந்துவிடும். ஆனா நெல்லுக்கு விலை குறைந்துவிடும், அரிசி அதே விலை அதே கிடையாது. அப்ப அதுக்கு காரணங்கள் என்னென்றால், உதாரணமாக கடற்கொள்ளை எடுத்துக்கொண்டால் சில காலங்களில் இந்த சூறை மீன் என்பது ஏராளமாக பிடிவரும். சூழலும் அதே போல அதாவது பெரிய மலை அளவில் பிடிபடும் அந்த அளவு கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அந்த இடத்தில் யாருமே அதை எடுப்பதில்லை, மிக குறைந்த விலைக்கு அதை வாங்குவார்கள். ஆனால் அதை அடுத்த பரிணாமத்துக்கு எப்படி கொண்டு போவது என்ற அந்த உச்சியை கண்டுபிடித்தால் அந்த மீனின் விலையை அப்படியே வைத்திருக்கலாம். அதாவது அந்த பிக்சட் பிரைஸ்ல வைத்திருக்கலாம். எப்பொழுது நாங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் போதும் அந்த நிர்ணய விலையிலிருந்து இறங்காம வைத்திருக்கலாம். உதாரணத்துக்கு நேற்று நாங்கள் இந்த பக்கத்து தமிழக சிங்கமரோட வீட்டுக்கு அருகில் ஒரு சிறிய ஒரு துண்டு தோட்டம் ஒன்று இருக்கின்றது, சின்ன தோட்டம் ஒன்று இருக்கின்றது. அதில் முழுக்க எங்கெங்கோ அவர்கள் செய்த தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த தக்காளி பழங்களை அங்கே சாராக்கி 5 பேர் வந்து வேலை செய்தார்கள். வேலை செய்து அவர் உடனடியாக அது அத்தனையும் ஹோட்டலில் வைத்தார்கள். ஹோட்டலில் வைத்து அதற்கான லேபிள் ஒட்டி சர்வே தரத்துக்கு கொண்டு வந்து அதை விற்பனை பொருளாக மாற்றிவிட்டார். நாங்கள் பார்த்திருக்கின்றோம், நேற்று பார்த்துக் கொண்டிருக்கும் போது செய்தவில்லை. அவர்கள் அதை ஒழுங்குமுறைப்படி கைக்கெல்லாம் முறைகள் போட்டு அதை துப்புரவு செய்து தக்காளி பழ விதைகளை வெளியாக எடுத்து அதை பழினப்படுத்தி 18 அவித்து இப்படியாக வேலை அந்த 5 பேர் நின்று உடனடியாக செய்தார்கள். நான் பார்த்திருக்கும் பொழுதே ஒரு 200 ஹோட்டல் அளவில் சின்ன ஜாம் போட்டல் சின்ன ஜாம் போடுகின்ற ஹோட்டல் அளவில் ஒரு 200 ஹோட்டலில் அவர்கள் பொடியாக்கி விட்டார்கள். அந்த பொடியாக்கி அந்த 200 ஹோட்டலும் அவர்களோட தேவைக்கும் மூறியும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு சந்தைப்படுத்தப்பட போகிறது. அது சந்தைப்படுத்தலில் அவர்கள் இன்னொரு பொழுது தக்காளி செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த குறை இருக்காது. ஐயோ, போன முறை நாங்கள் தக்காளி பழம் செய்து சரியா நட்டப்பட்டு விட்டோம், இனிமேல் நாங்கள் தக்காளியை விட்டு விடுவோம் என்று இந்த முடிவுக்கு நாங்கள் வந்து விடுவோம். ஆனால் இங்கே இவர்கள் வர மாட்டார்கள். அதான் எங்களுக்குள்ள பெரிய ஒரு சவால். அதாவது அடுத்த நிலைக்கு நாங்கள் கொண்டு போவதற்கான அறிவூட்டல் எங்களுக்கு ஏற்கனவே புரிய போல அந்த அறிவூட்டல் என்பது கட்டாய தேவை. அந்த அறிவூட்டலை எந்த அளவுக்கு எங்கள் மக்கள் கிரகிக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் விவசாயத்துக்கூடாக சொல்லப்படுகின்ற கமநல சேவையால் கமநல சேவை என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருந்தார்கள். இப்படித்தான் அதனாலேயே திரு அலசரத்னம் என்பவர் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார் இலங்கை வானொலியில். அவரும் ஒரு விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவர். அலசரத்னம் அவருடைய பெயர். அவர் அதை முழு நேரமாக அந்த விவசாய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார். அப்பொழுது கூட அவர் இப்பொழுது காலில் இருக்கின்றது அடுத்த சந்தை வாய்ப்புக்கு நாங்கள் அந்த விளைபொருட்களை எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றி அடிக்கடி சொல்லுவார். அதை நாங்கள் அந்த காலத்தை புரிந்து கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால் எங்கள் உடனடியாக கையில் காசு வாயில் தோசை என்பது போல உடனடியாக எல்லாமே நடக்க வேண்டும். உடனடியாக விளைக்கணும், உடனடியாக நெல் உடனடியாக அரிசி வரணும், உடனடியாக விற்பனை நல்ல விலைக்கு வைக்கணும். எல்லாம் கட்ட நடக்க வேண்டும். அதுக்கு விலை குறையக்கூடாது. அப்படியே கொண்டு போய் கொண்டு போகணும் என்ற நினைப்பை தவிர்த்து விட்டு அது 2வது படி 3வது படியில் எங்கள் விலைகள் இறக்கம் குறைந்தால் என்ன செய்வது, அது ஏற்றம் வந்தால் என்ன செய்வது, சேமித்து வைப்பது எப்படி, அது சேமித்து வைப்பதற்கான இதுகளுக்கான அறிவுறுத்தல் கட்டாயம் தேவை. ஆனால் ஒன்று இருக்கின்றது, அதாவது பலவிலக்கி உள்ளவர்கள் பெரும்பாலும் அது பழைய முறையில் இருந்து விலகுவதில்லை. அவர்கள் அந்த நிலை, அதாவது சேர்த்து வைக்கும் நிலையிலும் பழைய முறையிலிருந்து விலகுவதில்லை. நவீன முறைக்குள் வருவது குறை. குறுக்கிறவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லலாம் அகரன் அவர்களே, அன்பு நேயர்களே. அதாவது எங்களுடைய மக்களுடைய பாரம்பரிய தொழிலாக விவசாயமாக நீங்கள் பார்க்க போனால் மிளகாய், புகையிலை, நெல் போன்ற இவ்வாறான புகையிலை, நெல், மிளகாய் போன்ற இந்த தாவரங்களை தான் உளுந்து பயிர் இவற்றைத்தான் பெரும்பாலாக எங்களுடைய மக்கள் புறக்கன் செய்வதற்கு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், ஒன்று இவற்றுடைய விளைபொருட்களை விளைபொருட்களை சந்தைப்படுத்த முடியாமல் விட்டால் இவற்றினுடைய அடுத்த படிமுறை, அதாவது இப்ப மிளகாய் காய முடிக்க முடியலன்னு சொன்னா பழுத்து செத்தலாம். நெல்லு உடனே விற்க முடியலன்னா நெல்லு காய வச்சு கொஞ்ச காலத்து கட்டி வைக்கலாம், அப்படி நெல்லாக வைக்கலாம், அல்லது அரிசியாக மில்லுல குத்தி விற்கலாம். அடுத்தது புகையிலை அறுவடை செய்து பச்சையா விற்கிறதுல அப்படியே வச்சிருக்கலாம். இந்த வச்சிருக்கக்கூடிய
அடுத்த வழிமுறை அடுத்த காலத்துக்கும் அவரை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இலகுவாக குறைந்த தொழில்நுட்பத்தில் இலகுவாக வைத்திருக்கக்கூடிய பயிர்களைத்தான் பயிரிட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னா அந்த மக்கள் ஏனைய பயிர்களை செய்யறதுக்கு அதுக்குரிய அடுத்த படிமுறை அடுத்த சந்தை வாய்ப்பு, அதாவது அறுவடை நேரத்துல விலைவாசி குறைவா இருக்கும். அடுத்த படிமுறைக்கு மாற்றுவதற்கு தொழில்நுட்ப பிரயோகம், அதை பதப்படுத்துவதற்கு தொழில்நுட்ப பிரயோகம் தேவைப்படும். அடுத்ததாக அதுக்குரிய உடனடி சந்தை வாய்ப்பு கிடைக்கிறது பொதுவாக இருக்காது என்பதுதான் இதுக்குரிய காரணம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம், இந்த வாழைப்பழம் ஒரு காலத்துல வாழைப்பழம் கிடைக்கலன்னு சொன்னா உரும்புற பகுதியில சில காலத்துல கிலோ ₹1 50 வித்த இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா வாழைப்பழத்தை அடுத்த நிலைமைக்கு செய்வதற்கு கூடிய தொழில்நுட்பமும் செலவு கூடிய நடைமுறைகளையும் இயந்திர உபகரணங்களும் தேவைப்படுகின்றதுதான் அதுக்கு காரணம். உதாரணமாக நான் ஒரே உதாரணத்தை சொல்லலாம். இங்கே பாத்தீங்கன்னா நிறுவனங்களால இந்த கடைகளில் பாத்தீங்கன்னா இங்க வியாபார ஸ்தாபனங்களில் சோளம் குலையை பதிவு செய்து விற்கிறாங்க. சோளம் குலை என்ற ஊரில் சோளம் குலை தான் சொல்றாங்க, இங்கே சோளம் குலை தான் வைத்திருப்பார்கள். ஒரு பிராங்கும் 95 டாப்மென்ஸுக்கும் விற்கிறார்கள். அது உயரத்தால எங்களை ஊரில் அந்த 2 சின்ன சின்ன சோளம் குலைகளும் இந்த விலையும் படி பார்க்கும் போனால் ஒரு 250-300 ரூபாய்க்கு பெருமதியாக போகின்றது. ஆனால் இப்ப எப்பொழுதும் நாங்கள் இங்கே சோளம் குலையை எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதும் அதே விலை, மலிவான காலத்திலும் அதே மாதிரி பதிவு செய்து அதே விலைதான் மலிவு, அதாவது விளைவு இல்லாத காலத்திலும் கூட சோளம் குலைக்கு தட்டுப்பாடு இருப்பதில்லை. சோளம் குலையோட பொதுவாக இருக்கும்போது தட்டுப்பாடு இருப்பதில்லை. அன்று நிர்ணயிக்கப்பட்ட அதே விலைதான் இப்பொழுதும் இருக்கும். அதுபோன்று எங்களது ஏற்ற தாழ்வுகள் தான் விவசாயிகளை பாதிக்கின்றது. விவசாயிகளுக்காக குறிக்கப்பட்ட எண்ணெய் விலை அரிதான காலத்திலும் அப்படி இருக்க வேண்டும், விளைவு பெருகின்ற காலத்திலும் அப்படி இருக்க வேண்டும். அதை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதுதான் நாங்கள் அறிய வேண்டிய முதல் விடயமாக இழக்கப்படுகிறது. உதாரணமாக சில காலங்களில் பார்த்தீர்கள், நெல்லு நான் அறிந்த காலத்தில் ஒரு காலத்தில் பொருளாதார தடை போட்டிருந்த காலத்தில் அந்த நாளில் ஒரு பொருளாதார தடை போட்டிருந்தார்கள். டாக்டர் என்ன பெயர் அவர்கள் நிதியமைச்சராக வந்த காலத்தில் நெல்லை வேறு மாவட்டங்களுக்கும் மாநிலத்துக்கும் ஏற்றி செல்ல முடியாது, தடை உத்தரவு போட்டிருந்தார்கள். அப்பொழுது நெல்லின்ற விலை 300 சரியாக குறைந்து விட்டது. உதாரணமாக நாங்கள் வேளாண்மை செய்கின்ற அந்த ஊரில் எல்லார் வீட்டிலும் ஏராளமான நெல் தங்கியிருந்தது. அதை பண்டமாற்றம் செய்வதற்கோ அதை விற்பனைப்படுத்துவதற்கோ பணம் இருக்கவில்லை, ஏனென்றால் மிக குறைந்த விலை வந்தது. அந்த பொருளாதாரத்தை நீக்கப்பட்டதற்கு பிற்பாடு உடனடியாக நெல்லின்ற விலையை மிக அசுர வேகத்தில் அறிவித்தது. அதாவது 4-5 மடங்கு அறிவித்தது. அப்ப எங்கே நாங்கள் இருக்கின்றோம் என்றால் ஒரு விளைபொருட்களின் விலை எப்பொழுதுமே அந்த நிர்ணயப்பட்டு இருக்குமாக இருந்தால் அவர்கள் விவசாயி அதிலிருந்து குறைய மாட்டார். இது விளைகின்ற நேரத்தில் ஒரு விலையும் வெட்டுகின்ற நேரத்தில் ஒரு விலையும் அதிகார நேரத்தில் ஒரு விலையுமாக இருக்கும் பொழுது அதை சேர்த்து வைக்கின்ற எண்ணம் சேர்த்து வைத்து ஓடிக்கிறார்கள். சிலர் சேர்த்து வைப்பார்கள், சேர்த்து வைத்து பின்னுக்கு நல்ல விலைக்கு விற்கலாமல் வைப்பார்கள். அந்த சேர்த்து வைப்பதால் பல விளைந்து போகலாம். மற்ற சேர்த்து வைப்பதனால் அந்த பணங்களை திருப்பி கொடுத்து காசு மாறி தொழிற்சேவர்களுக்கு திருப்பி கடன்காசை கொடுத்துக் கொள்ளாமல் முடியாமல் வட்டிகள் வரலாம், வங்கி மூலமாக வட்டிகளும் தனியார் படியிலும் வட்டிகள் வரலாம். ஆகவே ஏழு வரையில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அந்த தொகை எப்பொழுதும் நிர்ணயிக்கப்பட்ட விலையிலே அப்படி இருப்பதற்கான வழியை செய்ய வேண்டும். அதற்கு என்னை பொறுத்தவரையில் மேற்குலக நாடுகள், உதாரணமாக இதை போன்ற ஐரோப்பிய நாடுகளில் தான் எப்பொழுதுமே அந்த ஒரே விலையில் இருக்கிறது. நான் வந்த காலத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் பார்க்கின்றேன். 1 கிலோ அரிசி, அந்த அமெரிக்க அரிசி என்று சொல்வாங்க, 1 கிலோ அரிசி ஒரு பிராங்கும் 15 ரூபாய். நாங்கள் சாதாரண ₹1 15 சொல்லுவோம். என்றால் இந்த நாடுகளில் நாங்கள் ரூபாய் சொல்லி பழகிவிட்டோம். ஒரு பிராங்கும் 15 ரூபாய். இது எந்த காலத்திலும் கூடுவதும் இல்லை, குறைந்ததும் இல்லை. அப்படி கூடுவதாக இருந்தால் எங்கும் கூடும். அது கூடியிருந்தால் உதாரணமாக 2 பிராங்காக இருந்தால் அதுதான் 2 பிராங்க் நிர்ணயிக்கப்பட்ட விலையாக எங்கும் இருக்கும். விளைஞர் காலத்தில் கூடுவோ வெற்ற காலத்தில் குறைவோ அல்ல, எப்பொழுதும் இருக்கும். அது விவசாயி ஒரு நாளைக்கு பாதித்தார். நேற்று நான் பார்த்த இடத்தில் அந்த தக்காளி பழத்தை அவர்கள் அந்த அடுத்த நிலை பலனடைவதில்லை, ஓரளவு பலனடைந்த நிலையில் உள்ள பழங்கள் இருந்தது. அது அவ்வளவுத்தையும் அவர்கள் குப்பையை தள்ளினார்கள். தள்ளிவிட்டு பலனடையாமல் இருக்கின்ற தரமான பழங்களை எடுத்து அவைகளை நேற்று ஜூஸ் செய்து அதை ஒரு சோசாக்கி போட்டில் அடைத்தாங்க. பார்த்திருந்தேன். நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு 200-300 பொட்டலுக்கு குறைவு இல்லாமல் 5 பேரும் அடைத்தளித்து வைத்திருந்தார்கள். 2 பெண்கள் உட்பட 2 வேலை செய்தார்கள். ஆனால் அதெல்லாம் சிறிய தோட்டத்திலிருந்து பெறப்பட்டது. இப்படி அவர் சொன்னது போல
குடிசை ரீதியா கைத்தொழில் செய்தாலும் கூட அது குடிசையில் ஏற்படுகின்ற கைத்தொழில்கள் தரம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், ஒரே மாதிரியாக தரமாக இருக்க வேண்டும், தரமும் ஒன்றாக இருக்க வேண்டும். விலையிலும் ஒரு கட்டுப்பாட்டு நிர்ணயங்களே எப்பொழுதும் இருக்க வேண்டும். சூரமீன் அண்டுகொண்டாக பிடிபடுகின்ற காலத்தில் கேடுகாலத்தில் கடற்கரையை பறக்க கிடக்கின்ற காலமும் இருக்கின்றது. சூரமீனை கொள்வது வாங்குவாரும் இல்லை, எடுப்பாரும் இல்லை, அதை தூக்குவாரும் இல்லை என்று கிடக்கும். சூரன் மீன் என்பது சிலரும் அலையாக வந்து கண்டு கிடக்கும், அது ஏற்றுவ காடு இல்லாமல் கிடக்கும். அப்படி ஏராளமான திருவண்ணாமலை பகுதியில் ஏராளமான சந்தர்ப்பங்களை நான் கண்டிருக்கின்றேன். சூரன் மீன் என்ன செய்வது என்று தெரியாமல் வைத்திருப்பார்கள். அது இவരുടെ வீட்டிலும் சூரன் மீன் தான் கறியாக இருக்கும். செய்வதை அழுத்தே முடியும், அதை பயன்படுத்தும். எங்கள் ஊரில் சோழங்களை செய்து விற்பார்கள். அந்த பாட்டாளிபுரம் என்ற கிராமம் தான் மிகவும் சோழங்குலையை விற்கின்ற விரிகள் பகுதியில் பாட்டாளிபுரம். இதில் அந்த சரங்கள் அந்த சோழங்குலையை நம்பியே வாழ்கின்ற சரங்கள், அது மிகவும் சின்ன சின்ன சோழங்குலையில் தான் கொண்டு வருவார்கள். அதை கொண்டு வந்து பெட்டியில் போட்டு கொண்டு வந்து இங்கு பல சீலைகளுக்கும் பழைய சட்டைகளுக்கும் இங்கே உள்ள தலைவர்களிடம் நகரப்புறங்களில் வாழ்ந்த பழைய தூக்கி எறிகின்ற உடுப்பு துணிகளுக்கு அதை வாங்கி கொண்டு போவார்கள். 12 வயது பிள்ளைகள், 11 வயது பிள்ளைகள் பாடசாலையில் இல்லாமல் ஒன்றுகிறார்கள். அது அதே போன்று அந்த சோழனை எப்படி உற்பத்தி செய்வது, அதற்கான மனிதர்கள் நாங்கள் என்ன செய்வது என்று செய்துவிட்டால் அந்த பிள்ளைகள் இப்படி அலைந்து செய்ய வேண்டிய, அதாவது அந்த உலகா வெயிலில் நடந்து 2-3 சோழங்களை விற்பதற்காக தெரியுங்கள். அதுவும் எவ்வளவு வருமானம் நிற்கிறீர்கள், ஒரு 2-3 ரூபாய்க்கு தான் ஒரு சோழங்குலை விற்பார்கள். 10 சோழங்குலையும் எடுத்துட்டு ஒரு 5 ரூபாய் காசு தாங்கும், எங்களுக்கு எனக்கு தரிச்சு தாங்கும், 2 பாவாடை இருந்தா தாங்குமா, ஒரு துணி இருந்தா தாங்க, ஒரு சரம் இருந்தா தாங்கன்னு வாங்கிட்டு போவார்கள். அது அவர்கள் அறிவை எப்படி பெருக்குவது, அவர்களுக்காக ஒரு வகுப்பு வைத்து சொன்னது போல அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து செய்வது கடினமான காரியம். ஆனால் அதை அவர்கள் இப்படி செய்யுங்கள் என்று அங்கு நின்று நடப்பிக்க வேண்டும். அதற்கான திட்டங்கள் தான் நல்ல. நான் இப்பொழுது யோசிக்கிறேன், முதல்ல நான் அப்படி அவர்கள் அறிவூட்டப்பட வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் இந்த கருத்துப்படி பார்த்தால் அவர்கள் அறிவூட்டுவத பொழுது, அவர்களுக்கு அறிவை பெறுவத பொழுது, அறிவை கொண்டு பயன்படுத்துவத பொழுது என்ற சிக்கலை பார்க்கும் பொழுது நீண்ட காலமாக போய்விடும். நாங்கள் குறிக்கோள் அடைய என்று காலத்தையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இதிலிருந்து மூடுவதற்கு என்பது அறிவு சார்ந்து துறை சார்ந்தவர்களோடு நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. வெறுமனே காசை கொண்டே கொடுத்து விட்டு சோளம் செய்யுங்கோ, மிளகாய் செய்யுங்கோ, பரவலி செய்யும் கொண்டு விட்டு வருவதால் ஒன்றுமில்லை. அவர்களுக்கு அது இவ்வளவும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான இயற்களை நாங்கள் ஏற்படுத்தின பிற்பாடுதான் அது பூர்ண வெற்றி காணலாம் என்று எனது கருத்து. ஆமாம், தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்ற அதே வேளையில் ராவணர்களிடம் நாங்கள் சில விடயங்களை நாங்கள் கேட்க காத்திருக்கின்றோம். இந்த விடயங்களை உலகத்தரம் வாய்ந்த வகையில் நாங்கள் பதப்படுத்துவதற்கு, அதாவது இங்கு இளதேசத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நாங்கள் எவ்வாறு இந்த நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் இந்த விடயங்களை இவ்வாறு நடைமுறைப்படுத்தி செல்லலாம் என்று நாங்கள் உங்களிடம் வினாவாக காத்திருக்கின்றோம். கூறுங்கள் ராகவர்களே. இந்த விடயத்துல இந்த உற்பத்தி அதிகரிக்கின்ற நேரங்கள்ல எவ்வாறான வேலைகள், அதாவது பெருமளவு பொருட்கள் சேதமடைகின்றது அல்லது விற்க முடியாமல் ஏற்படுகின்ற சூழல், குறைந்த விலையில் விற்கக்கூடிய சூழல், இது குறித்து நான் எனது கவனத்தை செலுத்தலாம் நினைக்கின்றேன். உற்பத்தி அதிகரித்த நேரம், இந்த போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி என்று சொல்றது அது உற்பத்திக்கு பிற்பாடு பொருட்களை பதப்படுத்துகிறது. அதுவேண்டும் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் நினைக்கிறேன். ஒரு குடிசை தொழிலாக இந்த சோஸ், தக்காளி சோஸ் எடுத்து அதை சோஸா தெரியல சொல்லியிருந்தார். இப்ப நாங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தக்காளி ஜூஸ் கூட வருது. அப்ப நாங்கள் எங்களுக்கு தக்காளி இந்த முறை பெருமளவுல ப்ரொடக்ஷன் வந்துடுதுன்னு சொன்னால், உற்பத்தி வந்துடுதுன்னு சொன்னா அதுல எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கும். இவ்வளவு அதாவது தேசிய அளவிலும் திட்டம் இருக்கலாம். ஒரு குடிசை கைத்தொழிலை செய்யறாலும் யோசிக்கணும். நான் இவ்வளவு தக்காளியும் எடுத்து ஒரு 1000 போத்துல சோஸ் செய்யறேன்னு சொன்னால் அந்த 1000 போத்துல விற்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆகவே 500 போத்தில் ஜூஸையும் 500 போத்தில் சோஸையும் உற்பத்தி செய்யலாம். எது மார்க்கெட்டிங்க பார்த்து அதாவது வரலாம். எங்கட பொறுத்தவரையில அந்த அறிவு இல்லை என்று நாங்க சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்கும் நாங்க அறிவூட்டணும் விவசாயிகள் அறிவு மூட்டத்தான் வேணும்.
விவசாயிட்ட அறிவில்லை என்றதை நாங்கள் நினைக்கூடாது. நான் நினைக்கிறேன் சூரன் மீனா கீரி மீனா தெரியாது அவர் சொல்லியிருந்தேன். உண்மையில வந்து வேற நாடுகளை நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா இப்ப மீனை எடுத்து என்ன செய்யறாங்க, நாங்க எங்களுக்கு அதை பதப்படுத்தவே இயலாது. அந்த வசதி வாய்ப்புகள் வடக்கு கிழக்குல இல்ல. பெருமளவு உற்பத்தி விலைக்கு குறைஞ்ச விலைக்கு விற்கிறோம், இல்லாட்டி கருவாடு போடுறோம். அதை மிஞ்சி கொட்டுற சந்தர்ப்பங்களும் இருந்துதான் மீனவர்கள் குறைபடக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மீனை வந்து அவர்கள் என்னன்னு சொல்றது ஒரு சீல் பண்ணி அனுப்புவாங்க. அது உயிர் மீன் மாதிரியே இருக்கும். ஒரு பொலித்தீன் பேக்ல சீல் பண்ணி இப்படியே அனுப்புவாங்க இங்க. அப்படி அவ்வாறான அதுக்கெல்லாம் பெரிய ஒரு செலவு ஏற்படாது. அது ஏதோ ஒரு விதத்துல பதப்படுத்தி இதை செய்யறாங்க. அது அந்த ஃபுட் ப்ராசஸிங் மெத்தட் வந்து எனக்கு தெரியாது. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிகூடிய விஞ்ஞானத்துக்குரிய விஷயம் இல்ல. நாங்கள் சில அந்த அதை செய்வதற்குரிய மிஷினரிஸ் இயந்திரங்களை அல்லது மிக குறைந்த விலையில வந்து நாங்கள் அருகில உள்ள இந்தியாவில வாங்கிக் கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடலாம். நான் நினைக்கிறேன் எங்கட நடேசலிங்கம் அவர்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஒரு மாணவர் ஒருவர் அவர் மாணவர் எங்கட சீனியர் எங்களுக்கு இருந்தவர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செய்தவர். அவர் பாஸ் அவுட் பண்ணி வெளியில போயிருக்கல ஒரு அவர் வேலை செய்த கம்பெனி ஒன்று அவர் கன்சல்டன்டா இருந்தவர். ஒரு கம்பெனி வந்து கூடுதலான அளவுக்கு மிளகாய் வந்து மிளகாய் உற்பத்தி செய்கிற ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்டரி நினைக்கிறேன். அது புலனரவையும் இந்த இடம் எனக்கு சரியா தெரியல. தென்பகுதியிலேதான் ஒரு கூடுதலான மிளகாய் வந்து அரைச்சி அதை பேக்கிங் பண்ணி கொண்டு போயிருக்கல. கூடுதலான அளவு வேஸ்டேஜ் வந்து இருக்கு. அதுல கூடுதலான அளவு இது வந்து வெளியே போகுது. காற்றோட வெளியே கட்டியக்குள்ள மிளகாய் தூள் கூட போகுது. அப்ப அதை மினிமைஸ் பண்றதுக்குரிய ஒரு இது வேலை செய்யல அவராகவே ஒரு இதை அந்த மிஷனரிஸ் இப்ப எஃபிஷியன்ட் குறைவா இருக்கிறதால அது கூடுதலா வெளியே வருது. அப்ப அதை அவர் மினிமைஸ் பண்ணி கொடுத்ததோட மாத்திரம் இல்ல, அதுக்கு உதாரணம் ஒரு 10 கிலோ வெளியேறுதுன்னு சொன்னா அவர் 1 கிலோ குறைச்சார். அந்த 1 கிலோ மிளகாயே ஏன் வீணா போவான்ன்றதுதான் அவர் ஒரு திட்டத்தை கொடுத்தாருன்னு சொன்னா அந்த வெளியேற 1 கிலோ மிளகாயை இந்த முற்றுமுழும் 100% நிறுத்த முடியாது. மிளகாய் தூள் வந்து பவுடரா அப்படியே போய்கொண்டே இருக்கும் வெளியில. அப்ப அந்த வெளியேற மிளகாய்க்கு அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா அந்த மிளகாய் தூளுக்கு ஏதோ ஒரு முறையா ஒரு தொழில்நுட்பத்தை பாவிச்சு அதை வடிகட்டி அதை சில்லி சோஸ் ஆக்கிட்டார். தொழில்நுட்பத்தை எப்படி எல்லாம் எங்க இடத்துல செய்யலாது கொள்ளையில்லாத நாங்க யோசிக்கிறோமா. ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் 1 year 2 year சீனியர் அவரே அப்படி அதை செய்திருக்கிறார். திட்டத்தை அந்த ஃபேக்டரியில வேஸ்டா வளிமண்டலத்துக்கு போற அந்த அந்த பவுடர் டஸ்ட வந்து டஸ்ட் அது கூடாது தரம் வாய்ந்தது ஒன்றுதான். அதை வந்து சில்லி சோஸா மாத்தக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. நாங்கள் வந்து வித்தியாசமா யோசிக்க வேணும். தரம் வாய்ந்த பொருட்களை நாங்கள் மேற்குல சந்தைக்கு கொண்டு போகும்போது வித்தியாசமா யோசிச்சுன்னா அந்த ஃபுட்ன்றது உண்மையில வந்து ஒவ்வொரு விதத்திலும் சமைச்சு கொடுக்கலாம். ஒவ்வொரு விதத்திலும் அதையே நாங்கள் சிந்திக்க வேணும். மக்களை கவரக்கூடிய விதத்துல வந்து ஓகே இந்த பேக்கிங்க பார்த்தாலே ஓகே இது ஒரு தரமான ஒரு இதுல இருந்து வருவதுன்றதை நாங்கள் இங்க வந்து அது மிக மகிழ்ச்சி அடைஞ்ச நாடுகள் வந்து பேக்கிங்க பார்த்து பொருட்கள் வந்து பொருட்களை மக்கள் கொள்ளுதல் செய்வார்கள். நேம் இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் நேம் இருக்குது. ஆகவே அவர்கள் அதுல வந்து தாங்கள் வாங்குற பொருட்கள் வந்து தரமா இருக்குதா என்பதற்கு வந்து பேக்கிங்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நாங்கள் முடிவு பொருட்களை வந்து மேற்குலக சந்தைக்கு கொண்டு போறதாக இருந்தால் தரமான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும், தரமான வகையில அதை பேக்கெட் பண்ணி அனுப்ப வேணும்.
इस जोड़ को अच्छी तरह से बांधने ஒரு விஷயமா அது வந்து ஒரு सहायता से जोड़ के पास पैकिंग சார்ந்த விஷயம். बांध देना அதை விட நாங்க கூடுதலா இதுல ஒரு மிக கூடுதலான ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் சம்பந்தம், மார்க்கெட்டிங் கோஆர்டினேஷன் சம்பந்தமா கலைக்கிறது நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். தரமான பொருட்களை நிச்சயமா கொண்டு போக முடியும், தரமான பொருட்களை கொண்டு போக முடியும், உற்பத்தி செய்ய முடியும், எங்களோட வடகிழக்குல உற்பத்தி செய்ய முடியும். அதுக்குரிய கோஸ்ட் வந்து ஹையா இருக்காது, அதுக்குரிய மெஷினரி கோஸ்ட் வந்து ஹையா இருக்காது. ஆகவே நான் இந்த வானொலி ஊடாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் வந்து தொடர்பாடல் ஏற்படுது. வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியில் ஈடுபடக்கூடியவர்களோடு மேற்குலகத்தின் வியாபாரிகளுக்கு ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கை அவர்களிடம் பரஸ்பரம் வளர்த்து அவற்றை அந்த பொருட்களை கொள்வனம் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு அவாவாக தென்படுகின்றது. என்னுடைய விருப்பம். ஆரம்ப காலகட்டம் நாங்கள் ஒரு 100% சர்வதேச தரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஒரு ஸ்டெப்பை தூக்கி வச்சோம் என்று சொன்னால், இந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்துட்டோம் என்று சொன்னால் நிச்சயமா வந்து இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையில ஒரு நல்ல தொடர்பாடலையும் ஒரு நம்பிக்கை தன்மையும் ஏற்படுத்துவமா இருந்தால் நிச்சயமாக இது ஒரு முழு வீச்சோட இன்னும் ஒரு குறுகிய காலங்களுக்குள்ள நாங்கள் பண்ண முடியும். நான் ஒரு சிறிய உதாரணமா கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களோட வடக்கு கிழக்குல இருக்கிறார்கள் பொதுவாக இந்திய பொருட்களை தரத்தை வந்து மிக கேவலமாக கதைச்சவை. அது இந்தியாவில இருந்து வருதானே கலப்படம் மிக்க பொருட்கள். அப்படி இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு மார்க்கெட்ல வந்து இந்த உணவுப் பொருட்கள், நான் வேற பொருட்களை இதுனாலும் உணவுப் பொருட்கள் மிக வேகமாக ரீச் பண்ணி இருக்குது. போய் இந்த நுகர்வாளர்களை வந்து அது வந்து ரீச் பண்ணி. இந்த இடத்தில் மீண்டும் நரேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு விவசாய ஆசிரியர் இருந்தபடியால் அவருடைய கருத்தை மீண்டும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். வணக்கம் நரேந்திரன். வணக்கம் நரேந்திரன். கூறுங்கள், தொடர்ந்து கூட நீங்க மார்க்கெட்டிங் எப்படி கதைக்கிறீங்க? மார்க்கெட்டிங் பற்றின ஒரு துறை பொதுவான அறிவு இங்குள்ள வர்த்தக பிரமுகர்களுக்கும் இல்லை, அங்குள்ள விவசாயிகளுக்கும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பொருளையும் அது எவ்வாறு மார்க்கெட்டிங் செய்யணும், அது எவ்வாறு ப்ராசஸிங் செய்யணும், எவ்வாறு பேக்கிங் செய்யணும், எவ்வாறு அந்த உற்பத்தி பொருட்களை பேக் பண்ணலாம், எவ்வாறு அந்த பாதுகாக்கலாம், அது இந்த வந்து எல்லா கெமிக்கல்ஸ் பாவிச்சு தான் அதுக்கு ப்ராசஸிங் செய்யணும். ஆனால் அது சாதாரண அது உள்ள ஆட்களுக்கு தெரியாது. அந்த அதனுடைய அவற்றை விளம்பரப்படுத்துறது மார்க்கெட்டிங் செய்கிறார்கள் தான் அது செய்யணும். அதை விட இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட சிப்ஸ் செய்கிறார்கள். நாங்க அதை விட மரவள்ளிக்கிழங்கு கூட இப்போது ப்ரோஃபிட்டாக வருகிறது. நாங்கள் மரவள்ளி உற்பத்தி செய்தால் ஆடு மாட்டுக்கு தான் போடுவோம், இடங்களால மார்க்கெட்டிங் செய்யல. அப்ப மரவள்ளிக்கிழங்கு கூட ப்ரோஃபிட்டாக அனுப்புறார்கள் இங்கே. அதே மாதிரி கீரையும் இந்த கியூப்ஸ் முறையில் வருகிறது. அப்ப கீரையை கூட அவங்க ப்ரோஃபிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த விஞ்ஞான அறிவை பாவித்து அவற்றை பேக்கிங் செய்யறதிலே, அதுல மார்க்கெட்டிங் செய்யறதிலே நல்ல முறை இருக்கு. ஆனால் இந்த மாகாண சபை வந்து தனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்குது. ஆனால் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல்முகப்பட்ட வரவு செலவு திட்டத்தில நான் முன்னே அறிஞர் ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ஒதுக்குறேன் சார். நாங்கள் திட்டங்களை அமல்படுத்தினால் அது வந்து மிக மிக நன்மையா இருக்கும்படியே நாங்களே தாழ்த்தக்கூடாது. எங்களுக்குள்ள அதிகாரத்தையும் எங்களுக்குரிய வரம்புகளையும் பாவித்து நாங்கள் சில தொழிற்சாலைகள், சில கைத்தொழில் முயற்சிகள், சில கூட்டுறவு முயற்சிகள், இதன் மூலமாக எங்கள் மார்க்கெட்டிங்கை அதிகரிக்கலாம். அது உடனடியாக மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவை பலவிதமான துடிப்பிரச்சனைகள் மூலம் தான் அதை கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த அறிவு இல்லை. மார்க்கெட்டிங் செய்யறது சிறிய ஒரு பரந்தப்பட்ட ஒரு துறை. அந்த துறையை நாங்கள் கற்கணும், அதை கற்பிக்கணும். அதை விடுத்து அது பேக்கிங் செய்யுங்க, அனுப்புங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புங்க என்று சொன்னா போல அதை செய்யக்கூடிய முறை இல்லை. நாளாந்த பாவனையில அதை செய்ய நடைமுறைப்படுத்துறதுன்றது அது அரசாங்கங்களுக்குள்ளேயும் மாகாண சபைகளையும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையிலே தான் தங்கி இருக்கு. நாங்கள் வெளிப்படையா சும்மா சொல்லி போட்டு போகக்கூடாது. ஆனா வர்த்தக பிரிவர்கள் இதை அக்கறை செலுத்தலாம். தங்களோட தொழிலை விருத்தி செய்து பணத்தை முதலிட்டு பல விதமான கைத்தொழில்களை உற்பத்தி செய்யலாம். அதுக்கு மனம் இருக்கணும், இடம் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய கூட்டு முயற்சி நல்ல வெற்றி அளிக்கும் என கூறி உங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டது.
மிக மிக நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நிரந்தரன். அவர் ஒரு விவசாய ஆசிரியர். அவரை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம். நாங்கள் இந்த விடயங்களைத்தான் நாங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, எவ்வாறு இங்கு நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள வியாபாரிகள், புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள அமைப்புகள் அது எவ்வாறு வழிநடத்தி ஒரு பொது அமைப்பை உருவாக்கி நாங்கள் இங்கு அந்த திட்டங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். பிரித்தானிய தமிழர் பேரவையின் முக்கிய உறுப்பினர் ரவி அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரவி அவர்கள். வணக்கம். 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 நாங்கள் இங்கு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசத்தில் மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வியலை எவ்வாறு நாங்கள் மேம்படுத்துவது. இன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாரம்பரியமாக செய்து வந்த அந்த விவசாயங்கள், அவர்களுடைய தொழில்கள் இன்று கீழ்நிலைக்கு போய்க் கொண்டிருக்கின்றதை கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர்ந்த தேசத்தில் தான் உள்ள மக்கள் மிகவும் பணம் படைத்தவர்களாகவும் வியாபாரிகள் என்று பல மட்டங்களில் பணம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் இதனை எவ்வாறு ஒருங்கிணைத்து ஒரு பொது அமைப்பை உருவாக்கி நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழர் தாயக பிரதேசத்தில் மக்களுடைய விவசாயத்தை மேம்படுத்துவதும் அவர்களுடைய ஏனைய தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கும் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து எவ்வாறு நாங்கள் அதை உதவ முடியும், எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம், அதை சாத்தியமான முறையில், அதாவது நெருக்கடிக்கு மத்தியிலும், அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய நெருக்கடிக்கு மத்தியிலும் நாங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அதனை எவ்வாறு இங்கு ஒழுங்குபடுத்துவது என்ற விடயத்தை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் ஒரு முக்கிய ஒரு அமைப்பாக இங்கு இருந்த ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கின்றபடியால் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி உங்களிடம் கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். நன்றி. அதாவது நீங்கள் இப்படியான ஒரு சந்தியாசமான தலைப்பை எடுத்தது மிக சாலவும் சிறந்த விஷயம். ஏனென்றால் இந்த தலைப்புகளில் விவாதிக்கப்படுவதில்லை. மிக கடுமையான அரசியல் விவாதங்கள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் உங்களுடைய இந்த தெரிவு மிகவும் சரியானதும் மிக காலத்தின் தேவையானது என்று முதலாவது சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நிச்சயமாக. அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. இதில் சொல்லப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், அதனை எவை சாத்தியமானவை, எவற்றை எப்போது செய்ய வேண்டும் என்று பலவிதமான விஷயங்கள் இதில் அடங்க இருக்கின்றன. நாங்கள் இன்று எதனை பற்றி கலைக்க வேண்டும் என்பதில் இந்த விடய பரப்பை சரியாக தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மக்களுடைய விவசாயத்தை, நாங்கள் இங்குள்ள விவசாய பொருட்களை முடிவு பொருட்களாக, உணவுப் பொருட்களாக நாங்கள் இங்கு இறக்குமதி செய்து எங்களுடைய அந்த பொருட்கள் உலக தரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் விற்பனை செய்வதன் மூலம் எங்களுடைய, அதாவது தமிழர் தாய பிரதேசத்தில் அந்த பாரம்பரியமாக செய்து வரப்பட்ட விவசாயிகள் அவர்கள் தொடர்ந்தும் அதில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். அதற்காகவே அவர்களுடைய அந்த விவசாயத்தை நாங்கள் மேம்படுத்தி அவர்களுடைய பொருளியல் அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டுமான பிணைப்பு ஒன்று உருவாகும். அதாவது மற்றவர்களிடம் கையேந்துகின்ற நிலைமையை இன்றி அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை மேற்கொள்ள முடியும். அதனை மேம்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பினை நாங்கள் இது கொண்டோம். அதை எவ்வாறு இங்கு நடைமுறைப்படுத்தலாம், அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள அமைப்புகள், வியாபாரிகள் கலந்துரையாடல் மூலம் எவ்வாறு அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். கூறுங்கள், எவ்வாறு நாங்கள் செய்யலாம் என்று. முதலாவது, எங்களுடைய தாயகம், வடக்கு கிழக்கு தாயகம் என்பது ஒரு வறண்ட விளைநிலமற்ற பூமி அல்ல, கட்டாந்தரை அல்ல. நிச்சயமாக அதிலே பலவிதமான ரிசோர்ஸ்கள், அதாவது பலவிதமான ஆக்கத்திறன் மிக்க பரப்புகளை நாங்கள் செய்ய முடியும். எங்களுடைய கடந்த கால கிட்டத்தட்ட ஒரு போராட்ட அனுபவங்களில் இருந்து பார்க்கும் போது அங்கே நாங்கள் பலவிதமான உற்பத்தி முறைகளை சீரமைத்திருந்தோம், பல்வேறு விதமான விளைபொருட்களை உருவாக்கி இருந்தோம். அதிலே அந்த அனுபவங்களை பற்றி சொல்லும் போது நீங்கள் குறிப்பிட்ட விவசாயம் சார்ந்த கைத்தொழில், வேல்யூ ஆடட், அதாவது அந்த விவசாய பொருளை அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட அவற்றை வேல்யூ ஆடட்டாக நாங்கள் ஏற்றுமதி செய்வது, அந்த ரீஜனுக்கு, அந்த பகுதிக்கு வெளியிலே நாங்கள் அதனை அனுப்பும் போது இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். கடற்தொழில், அதே கால்நடை, இந்த 3 துறைகளிலும் அங்கே உள்ள வளங்களை பாவிப்ப என்பதற்கு பல்வேறு விதமான உற்பத்தி துறைகள் அங்கே இருக்கின்றன. ஏற்கனவே பரீட்சித்து பார்க்கப்பட்டதும், ஏற்கனவே அதை பெருமளவில் நாங்கள் உற்பத்தி செய்து எங்களுடைய உள்ளூர் சுயசார்பு பொருளாதார அடிப்படையில் அங்கே எங்களுடைய மக்களுடைய தேவைக்கு கொடுத்தும் இருந்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த பொருட்கள் இன்றும் கூட சரியான முறையில் அந்த வள பயன்பாடு இடம்பெறவில்லை. சுற்றி நாங்கள் அதாவது சில
சிலர் நினைப்பது போல எங்களுடைய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போராடினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தையல் மிஷின்கள் கொடுப்பது என்ற அந்த வட்டத்தில் இருந்து விடுபட்டு ஒவ்வொரு வளம் சார்ந்த பொருட்களின் உற்பத்தி, அவற்றை கைத்தொழில் மயப்பாக்கள், உணவு பகிர்ந்தல் போன்ற துறைகளுக்கூடாக ஏற்ற அளவு பயன்பாட்டையும் இந்த வளங்களின் விருத்தியையும் எங்களுடைய வளங்களை நாங்களே தக்க வைக்க கொள்வது, அந்த பிரதேசத்தில் எங்கள் மக்களை நிலப்படுத்துவது, அவர்களை வாழ்மைப்படுத்துவது, இப்படியான விஷயங்களில் நாங்கள் மிகவும் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இது. இல்லாவிட்டால் அந்த மண்ணில் எங்களுடைய மக்களை மட்டுமல்ல அந்த வளங்களையும் இழந்து விடுவோம். அரசினுடைய சூழ்ச்சி திட்டமே இதுதான். நான் மேலாவது ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்த நேரத்தில் 84, 85, 86, 87, 90, 96 அந்த மாதிரியான காலகட்டத்திலே ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு உற்பத்தி, விவசாய உற்பத்தியை சொல்றேன். எங்களுடைய பிரதேசம் வந்து தனியே நேரடியா நெல்லோ அல்லது தோட்ட செய்களோ இதுகளுக்கு அப்பால் பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு ஏற்ற பல்வேறு வளங்களை கொண்டது. அதிலே தென்னை இவற்றை தவிர பண்ணையிலிருந்து நிறைய உற்பத்திகள் செய்யப்பட்டிருந்தன. நிறைய வித்தியாசமான ஆய்வுகள் செய்யப்பட்டன. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பதப்படுத்தப்பட்ட உணவு, பதப்படுத்தப்பட்ட பான வகைகள் என்பன நிறைய செய்யப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இந்த குறுகிய நேரத்துக்குள் என்னால் உங்களுடன் அதை பற்றி நீண்ட விவாதங்களை செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் தொடர விரும்புகிறேன். இந்த அந்த நேரத்தில் பயன்பாடு, அதாவது கஜு தோட்டங்கள் நிறைய மன்னார் பகுதியிலே, மன்னார் பிரதேசத்திலே இருந்தது. அவை அந்த கஜு தோட்டங்கள் கைவிடப்பட்டிருந்த அவற்றை எடுத்து நாங்கள் முதலில் செய்தது அந்த கஜு பதப்படுத்தி அதனை அந்த உள்ளூரிலும் வெளியிலும் அதனை அனுப்பி வைத்தது. அது எடுக்க தொடங்கத்தவங்க அந்த 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 பாவனையும் அதிகரித்தது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள், இது உணவு துறையில் நாங்கள் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்த நிபுணர்கள் அந்த கஜுவிலிருந்து இருக்கக்கூடிய இன்னொரு உற்பத்தி பொருளையும் சொன்னார்கள். அதாவது அந்த கஜு ஓட்டிலிருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகள், இப்படியான விஷயங்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த கஜு அந்த அதிலிருந்து எடுக்கக்கூடியதா இருந்தது. அதே மாதிரி இப்ப நாங்கள் ஏற்கனவே அங்கே நீண்ட காலமாக பல்வேறு விதமான பழ வகைகள், அதாவது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பான பழ வகைகள் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக அந்த சுவை நிறைந்த மாம்பழம் போன்றவற்றின் பாவனை அங்கே ரோவாக, அதாவது பழமாக அப்படியே விற்கப்படுகிறதே தவிர அதை பதப்படுத்தி அதை பதப்படுத்தும் போது அது நிலமின்றி உற்பத்தி செய்தால் அழிவை பழுதா போகிற அந்த இதையும் தவிர்க்கலாம். அதன்றிலிருந்து கிடைக்கக்கூடிய நீண்ட காலத்துக்கு பிரிசர்வ் பண்ணக்கூடிய பானவகைகள், இப்படி பல வகையில் அங்கே செய்யப்பட்டது. அது இடையில கைவிடப்பட்டிருந்த அந்த உற்பத்தி துறை பின்னர் நாங்கள் அதனை எடுத்து விருத்தி செய்து பல்வேறு விதமான பல வகை பலப்பானங்கள் உருவாக்கினோம். அங்கே பல வகை உற்பத்தியாளர்களுக்கும் அதனை சேகரித்து விற்பனை செய்தவர்களுக்கும் மற்றும் அந்த அந்த இண்டஸ்ட்ரியில், அதாவது எங்களுடைய ஃபேக்டரியில் வேலை செய்தவர்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைத்தது. மக்களுக்கு சத்தான பானங்கள் கிடைத்தது. மற்றது அங்கே மிக மிக பறந்து, அதாவது பாவிக்கப்படாத பால் வகைகள், அந்த பால் சேகரிப்பு என்பது அற்றிருந்த நிலையில் சிறிய அளவில் சில கிராமங்களில் தொடங்கி பாலை பதப்படுத்தும் முறைகளை ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய செயல்பாட்டாளர் அனுப்பி பயிற்சி கொடுத்து அந்த பல்வேறு விதமான பால் உணவு வகைகளை உற்பத்தி செய்து அங்கே பாலை சேகரித்தல், பின்னர் பதப்படுத்தல், அதிலிருந்து ஒவ்வொரு விதமான வேல்யூ ஆடட் ப்ராடக்டை செய்வதன் மூலம் அந்த பாலின் சேகரிப்பை அதிகரித்தோம். அந்த பால் கால்நடை வைத்திருந்தவர்களுக்கு அந்த பால் மூலம் இந்த வருமானம் மிக கணிசமான பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய பொருள் நான் நினைக்கிறேன், நான் இடையிலே வந்தபடியால் நீங்கள் சரியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை இருந்திருக்காமோ தெரியவில்லை.
ஆனால் இது தொடர்ச்சியாக ஆராயப்பட வேண்டிய முக்கியமான நல்ல ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கலாம். நிச்சயமாக நாங்கள் என்ன உங்களிடம் நாங்கள் கூற இருக்கின்றோம் என்றால், இன்று சிறிய அளவில் இறக்குமதி இளதேசத்திலிருந்து இலங்கை தீவிலிருந்து சிறிய அளவில் இங்கு நடைபெறுகின்றது. பொருட்களை இறக்குமதி செய்து விநியோகிக்கின்றார்கள். எங்களுடைய ஆதங்கம் என்னவென்றால், அதாவது மக்களை தெரிவு செய்து ஒவ்வொரு கிராமமாக மக்களை தெரிவு செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கு நாங்கள் ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு ரீதியாக, அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் நிறுவனமயப்பட்ட ரீதியாக வியாபாரிகளை உள்வாங்கி அவர்களுக்கூடாக சிறு சிறு கைத்தொழில்களை அங்கு நிர்வகி அந்த கைத்தொழில் கூடாக உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை நாங்கள் இங்கு இறக்குமதி செய்வதன் மூலம் நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளத்தை நாங்கள் மேம்படுத்த முடியும். தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த விவசாயத்தையும் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகளும் நிறையவே உண்டு. அதனை பார்த்து பல மக்களும் அந்த புதிதாக கூட அவர்கள் விவசாயத்தை மேற்கொள்வதற்கும் சாத்தியம் நிறையவே இருக்கின்றது. இதன் மூலம் அவர்களுடைய பொருளாதாரத்தை வளம்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மக்களுடைய அந்த கட்டுமானத்தை அவர்களுடைய அந்த பொருளாதாரம் பலப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு மிக ஒரு துணிவு ஒன்று ஏற்படும். மற்றவர்களின் கையேந்த நிலை ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அந்த துணிவு ஏற்படாது. அவர்கள் ஒரு சோம்பறிகளாகவும் அவர்கள் சிந்தனையற்றவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையை நாங்கள் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். ஏன் நாங்கள் மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் துடிக்கின்றோம் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும். இந்த வகையிலே நாங்கள் இதனை மேம்படுத்துவதற்காக இருக்கின்றோம். எவ்வாறு நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்குள்ள வியாபாரிகளை ஒன்றிணைப்பது, அவர்களை ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு குடைக்கின் கீழ் நாங்கள் அவர்களை கொண்டு வந்து அவர்களை எவ்வாறு நாங்கள் வழிநடத்தி அங்கே நாங்கள் அந்த விவசாய பொருட்களை இங்கு இறக்குமதி செய்வதற்கு உரிய வழிவகைகளை உருவாக்குவது என்ற ஒரு ஆய்வைத்தான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்று. இது ஒரு நீங்கள் இது ஆரம்பித்துள்ள முயற்சி நிச்சயம் நல்ல பயன்பாட்டை வெற்றி அடைய வேண்டும் என்று பார்த்திருந்தேன். அதே நேரத்தில் என்னால் முடிந்த எமது அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் என்று எப்போது கேட்டாலும் நான் அதை வழங்க தயாராக இருக்கிறேன். இந்த முயற்சிக்கு உறுதியாக இருக்கக்கூடியவர்களை திரட்டுங்கள். நாங்கள் அவரோட சேர்ந்து பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விடயங்கள் நீங்கள் இன்று ஒரு நாள் இந்த விவாதத்திற்காக மட்டுமே நிற்காது, இதனை சீரியஸாக, அதாவது அடுத்த கட்டத்தில் நடத்தக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடிய நண்பர்களை திரட்டுங்கள். நிச்சயமாக உங்கள் வானொலிக்கு அது முடியும், அந்த சக்தி இருக்கிறது. அதாவது யார் முதல் ஆர்வம் உள்ளவர்கள் ஒன்று கூடுவோம். அந்த ஒன்று கூட வந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய பொருளாதார பயன்பாட்டை தரக்கூடிய விடயங்களை விவாதிப்போம். அதை எப்படி செய்வது என்பதை விவாதிப்போம். இல்லை சில நுணுக்கமான சில நடைமுறை பிரச்சனைகளை நாங்கள் கையாள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இங்கே நாங்கள் செயல்படுத்த போகும்போது அரசாங்கம் நிச்சயமாக சில தடைகளை, அது அந்த எங்களுடைய மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க முடியாத சில தடைகளை ஏற்படுத்துவதற்கு நுட்பமாக சில விஷயங்களை செய்யும். அதை நாங்கள் கருத்துக்கொண்டு நாங்கள் உங்களோட சேர்ந்து உங்களுடைய வாழ்வு நேரல் மற்றும் இந்த இது தொடர்பாக ஆர்வமுள்ளவர்களுடன் சேர்ந்து நாங்கள் பணியாற்ற எப்பவும் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மிகவும் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நீங்கள் உங்களுடைய சிரமத்தின் மத்தியிலும் எங்களுடன் தொடர்பு கொண்டு பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். நாங்கள் இந்த விடயம் நாங்கள் தொடர்ச்சியாக 4 வாரமாக நாங்கள் இதை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, ஒரு சாத்தியமாக அதை நாங்கள் மாற்றுவது என்ற துணியில் தான் இன்றைய நாங்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று உங்களுடைய தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உங்களுடைய உதவிகள் உங்கள் மூலம் பல விடயங்களை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி 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 வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. தொடர்ந்தும் நாங்கள் பொறியியலாளர் மற்றும் ஆய்வாளர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்தையும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். கூறுங்கள் ராகவன் அவர்களே, அந்த அவர்களுடைய கருத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் எவ்வாறு ரூட் ஆகியவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் அவருடைய துணி இப்படி அமைந்திருந்தது என்னன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட ஆக்களை இணைக்கணும் என்ற ஒரு விடயத்தை சொன்னா, நிச்சயமா அடுத்த ஒரு கட்டத்திலேயோ அல்லது இனிவரும் நிகழ்ச்சிகளிலேயோ நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை அதாவது கொள்வனவு செய்பவர்கள் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வியாபாரிகளும் கொள்வனவு செய்கிறார்கள். சில பேர் கடை வைத்திருக்கிறவர்களும் நேரடியாக கொள்வனவில் ஈடுபடுகிறார்கள். சில பேர் கடையதும் இருக்காது, ஆனால் அவர்கள் ஒரு முகவர்களாக இடைத்தரர்களாக தொழிற்பட்டு அல்ல முகவர்களாக தொழிற்பட்டு தமிழ்நாடு மற்றும் இனிய இடங்கள்ல இருந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பொருட்களை
இறக்கி வந்து தமிழ் கடைகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணினேன். அப்படியான ஆக்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இணையுங்கோ. அவர்கள் வந்து உற்பத்தி செய்து மார்க்கெட்டிங் லெவல்ல உள்ள பொருட்களை தான் கொள்வதம் செய்வீன. அப்ப அவைகளுக்கு எப்படி உற்பத்தி செய்கிறாங்க என்ற ஒரு அறிவு இருக்குமான்றது எனக்கு தெரியாது. எப்படி பெக் பண்ணி இந்த நுட்பங்கள் அதுகள் இருந்தாலும் கூட நீங்கள் அவைகளே நீங்கள் எண்ணலாம். அடுத்தது இன்னொரு விடயம், எங்களுடைய பிரதேசங்கள்ல இருந்து இங்கே சந்தைக்கு வரைக்குள்ள சில தர நிர்ணயங்கள் இருக்குது. இப்படி இந்த தரத்தோட விலை நிர்ணயம் இருக்கலாம், தர நிர்ணயம் இருக்கலாம். அதுகள் வந்து இந்தந்த தர நிர்ணயத்தோட இங்க வரணும் என்ற விஷயம் வந்து இருக்க வேணும். அப்ப அப்படிப்பட்ட பல்வேறு விடயங்கள், ஒரு தனி விடயங்களை மாத்திரம் நாங்கள் இந்த விடயத்தில் பேசாது பல்வேறு விடயங்களையும் நாங்கள் இதண்டவனும். இப்போ இன்னொரு நேர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து 50 லட்சம் கொடுக்குறாங்க, அவைதான் செய்யறாங்க. எம்பி நேர பார்த்து கொண்டிருக்கணும் இல்ல. ஆனால் ஒரு அவர் அந்த சொன்ன 50 லட்சத்தை கூட நாங்கள் ஒரு 5 சிறிய கைத்தொழிலுக்கு நாங்கள் போடுவது சேமமா இருந்தால் எங்கட பொருட்களை, எங்கட நாட்டை உற்பத்தி செய்கிற பயிர் பொருட்களை நாங்கள் பேக்கெட் பண்றதுக்கு ஒரு சிறிய ஒரு 50 மில்லியன் கொடுக்க ஒரு 1 மில்லியன் போதும் காணுமானது. ஒரு சிறிய பேக்கிங் இதை செய்கிறது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறிய உதாரணமாக திரு நடேசலிங்கமா அவர்கள் தேவராட்சமா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நினைக்கிறேன். அந்த ஜூஸோ தக்காளியில இருந்து அதுக்கு பெரிய ஒரு செலவு வந்திருக்காது அந்த பேக்கெட்டிங். அதே மாதிரியான இதுகள் போடுறதுக்கு ஸ்ரீலங்கன் 1 மில்லியன் தேவையே இல்லை. ஆனா பாருங்க, ஒரு குடும்பம் வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னார் 1000 பேக்கெட்டுக்கு மேல 1000 போத்தல்களுக்கு மேல அடைக்கப்பட்டதுன்னு சொல்லி. அதுக்கு ஒரு பெரிய பிக் இன்கம். என்ன அவை அந்த தனியா அரசியல்வாதிகளை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. அவைகளை மாத்திரம் நாங்கள் 100% நம்பிக்கொண்டிருக்க முடியாது. ஒரு சிறிய அளவில் வந்து தாங்கள் பணங்களை முதலீடு செய்து வேலை திட்டங்களை செய்வதும் ஊக்கமளிப்பதும், நாங்கள் எங்களை போன்றவர்கள் ஊக்கமளிப்பதிலேயே பல விடயங்களை நாங்கள் முன்னேற்றி கொள்ள முடியும் இந்த விவசாயத்துறையில. அரசியல்வாதிகள் வந்துதான் அவற்றுக்கு முன்னேற்ற வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. எப்படி இலங்கை அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாதோ அதே போன்று தமிழ் அரசியல்வாதிகளையும் எதிர்பார்க்காத. ரவியல் தையல் மிஷினை கொடுக்குறாங்க, தையல் மிஷினை தான் கொடுக்குறாங்க. நானும் செய்திகள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டவருக்கு தையல் மிஷின் கொடுக்குறோம். தையல் மிஷின்ல இருந்து உடுப்பு அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா தேவைதான். கொடுக்கறதுல நான் தவறுன்னு சொல்லல. ஆனா அதையே தையல் மிஷின் கொடுக்கறது தான் ஒரு வேலை திட்டமாவே போறாங்க. முல்லைத்தீவில் போரால் பாதிக்கப்பட்டவருக்கு தையல் மிஷின் கொடுக்கும். தையல் போரால் பாதிக்கப்பட்டவனுக்கு தையல் உற்பத்தி செய்கிற புடவைகளை தின்ன முடியாது. அது ஒரு ஏற்றுமதி பொருளும் அல்ல. ஒரு பக்கத்துல பாதிக்கப்பட்ட இன்னொரு மக்களுக்கு உடுப்பை தச்சு கொடுக்கக்கூடிய நிலையை தான் இருப்பினர். ஏன் தான் தையல் மிஷினை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு கண்டாவில் அங்கே இல்லை. கொடுக்கறதுல தவறு இல்லை. ஆனா அதனுடைய ஒரு வர்த்தக திறன் அல்லது அவர்கள் அதால கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார பலன் என்பது கேள்விக்குறியா இருக்குது. ஒரு நிகழ்ச்சியில் தேவகடாச்சம் ஐயா அவர்கள் கூறியிருந்தார், அதாவது அரசியல்வாதிகள் வந்து அங்கு அவர்கள் எவ்வாறு உள்வாங்கப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது உண்மையில் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் என்பது ஒரு படித்த மட்டத்தில் இருந்து வர வேண்டும். அவர்கள் ஒரு பொறியியலாளர்கள், ஒரு விவசாய பொறியியலாளர்கள், ஒரு எழுத்தாளர்கள், அந்த வகையில் உண்மையில் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருப்பார்களாயின் அவர்களுக்கு சிந்தனை மட்டத்தில் இவ்வாறான நாங்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் அவர்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள். மன்னிக்கவும், இதுல வந்து ஒரு அரசியல்வாதி பொறியியலாளராக இருக்க வேண்டும் என்றோ ஒரு அரசியல்வாதி, அது என்னை பொறுத்தவரையிலே அது ஒரு அரசியல்வாதி சமூகம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று அவர் தனது அறிவுக்கு அவை உட்படாத இடத்தில் இருக்குமா இருந்தால் அவர்கள் ஆக்களை வச்சதை இதென்னலாம். அதுக்கு அந்த அரசியல்வாதி ஒரு விடயம் விலங்கையில் என்றாக்கா அவர் ஒரு
உதாரணமாக மருத்துவத்துறைக்காக ஒரு டாக்டர் தான் இருக்கணும்ன்ற ஒரு விதி இல்லை. அப்படி போட்டு இந்த வடகிழக்கு மாநசபையில் ஒரு டாக்டரை போட்டிருக்கேன், போட்டதுல தவறே இல்லை. ஆனால் அந்தந்த படிச்சாக்கள்லாம் அந்தந்த துறையில அமைச்சரா இருக்க வேணும்ன்றது எல்லாம் ஒரு விதியே இல்லை. அது தவறு. நீங்கள் அப்படி அந்த கோணத்துல நாங்கள் பார்க்க முடியாது. நான் விதி என்று செயற்படுவார். ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு டாக்டரை போட்டா அவர் வினைத்திறனா செயற்படுவார்ன்றதில்ல. அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட சம்பந்தப்பட்ட தனிநபர் ஆளுமையோடு சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுறேன். இல்ல, எங்களுடைய இந்த அரசியல் சூழ்நிலை இவ்வாறு இருக்கையில் நாங்கள் இவ்வாறான ஒரு கீழ்மட்டத்துக்கு போயிருக்கின்ற நிலையில் நாங்கள் அறிவு சார்ந்தவர்களை உள்வாங்கும் பொழுது அவர்களே நேரடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்குல்லவா? அவர்கள் வேறு அணுகாமலேயே அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கு. நீங்கள் ஒரு விடயத்தை நினைக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய வடக்கு மாகாண சபையில இருக்கக்கூடியவர்கள் கல்விமான்கள் தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் படிக்காதாக்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் தான், ஒன்றும் வேறு இடத்துல இருந்து வந்தவர்கள் அல்ல, தெரிந்தவர்கள் தான். ஆனால் நீங்க வடக்கு மாகாண சபையை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு கல்விமான்களா தான் இருக்கினேன். அவை ஒருத்தர் படிப்பில் குறைஞ்சாக்கள் இல்லை. இதுல நான் இன்னொரு குற்றச்சாட்டு இருந்தேன். அரசாங்கம் கொடுக்கலன்ற உண்மைதான். அரசாங்கம் ஒருபோதுமே உங்களுக்கு எதையுமே தரப்போறது இல்லை. ஆனா அரசாங்கம் தரையிலன்னு சொல்லிப்பட்டு அப்ப நீங்களே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இந்த நுண் பொருளாதாரத்தை எப்படி அபிவிருத்தி செய்கிறதுன்ற இதுல நீங்கள் வடிவாக ஈடுபடலாம். அதுக்கு பெரிய பொருட்செலவு தேவையில்லை. இந்த அதாவது கிராமிய மட்டங்கள்ல பொருட்களை மக்கள் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஊக்கத்தை உருவாக்கலாம். தொடர்பாடல் இந்த நாடு எல்லாத்துக்கும் போய் வாரீங்கள். உங்களால சந்திப்புகளை ஏற்படுத்தி இந்த பொருட்களை உற்பத்தி விற்க முடியாதா? தொடர்பாடல் ஏற்படுத்த முடியாதா? முடியும். ஆனா அவர்கள் அதில் ஈடுபாடு காட்டுகிறார்களா? இல்லை. அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபாடு. அரசியல் என்ன செய்கிறார்கள்? வெட்டி பிடிக்க கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது இல்லை. அதுகளிலும் அவர்கள் வினைத்திறனோட செயற்பட இல்லை. ஆகவே அவர்களை பற்றி கதைக்கிறதுல அவர்களை இந்த நிகழ்ச்சிகள்ல அவர்களை குறை கூறுறதிலையும் நான் விருப்பப்படையில. அவர்களிடமிருந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தையும் சிலவளை சீர்குலைத்து. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் அந்த கருத்து உண்மையான கருத்து தான். நாங்கள் வேற திசையை நோக்கி செல்லாமல் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் மிகவும் நுட்பமாக ஆராய்வோம். அதாவது எவ்வாறு நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவது என்ற விடயங்களை நாங்கள் ஆராயலாம். நரசிலிங்கம் அவர்கள் கூட சில விடயங்களை கூறுவதற்காக காத்திருந்தார். அந்த எவ்வாறு நாங்கள் இங்கே அந்த உற்பத்தி பொருட்களை இங்கே இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொறுமுறையை எவ்வாறு உருவாக்குதல் என்ற அந்த தலைப்பில் அவர் சில விடயங்களை கலந்துரையாடினார். தொடர்ந்து அவர் கூறலாம் அந்த விடயங்களை. வணக்கம் நடசிலிங்கம். ஆமாம், வணக்கம் அவர்களே, ராகவன் அவர்களே. அதுதான் என்னுடைய திட்டத்தின்படி, அதாவது நான் என்னுடைய இந்த ஆராய்வின்படி நான் கண்டுகொண்டது என்னன்னு சொன்னால், இந்த உற்பத்தியாளன் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை முடிவு பொருட்களாக அது சர்வதேச தரம் வாய்ந்ததாக முடிவு பொருளாக மாற்ற வேண்டும். மாற்றும் போதுதான் அவன் அந்த உற்பத்திக்கு அவன் செய்த செலவுக்குரிய லாபம் அவனுக்கு கிடைக்கும். அதாவது விலைத்தளம்பல் வரும்போது அதுக்கு ஏற்ற விதமாக அவனால் முகம் கொடுக்க முடியும். ஆகவே அதற்குரிய துறைசார் அறிவுகளை அந்த விவசாயிகளுக்கு புகுத்த வேண்டும் என்பது எனக்கு மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் தான் இப்போ இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதாவது விவசாய போதகர்கள், இவர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்திறனை கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயத்தையாவது இந்த அரசியல்வாதிகள், அதாவது அது சம்பந்த மாகாண விவசாய அமைச்சு போன்றவை இதில் கவனம் செலுத்தினால் கொஞ்சம் வெற்றி அளிக்கும். எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் வளம் அழிந்து போகாமல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கும் மற்றும் எங்களுடைய அந்த விவசாய பொருளாதாரத்தை
கட்டியமைக்க மீண்டும் புனரமைத்து கட்டியமைக்கக்கூடிய வழிவகைகள் ஏற்படும் என்பது என்னுடைய எண்ணம். இந்த இடத்துல ஒரு விடயத்தை நடேசலிங்கம் அவர்களுடைய கருத்துக்கள் ஊடாக இன்னொரு விடயத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்ன்றது ஸ்ரீலங்காவில் மற்றவர்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நான் இன்னொரு நாட்டோட கம்பேர் பண்ணி நான் அதை சொல்றேன்னு சொன்னேன். அவைகள் இந்த அவர்கள்ட்ட ஒரு பரந்துபட்ட அறிவு அவங்கள்ட்ட காணாம இருக்குதான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி ஒரு விடயத்தை சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ விவசாய நிகழ்ச்சிகள் ரெடியில போய்கொண்டிருக்கு. விவசாய இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதோட சம்பந்தப்பட்டவர்கள் விவசாயிகளுக்கு தங்களுடைய இதுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த விவசாயிகள் அதை கிரகிக்கக்கூடிய நிலையிலும் இருந்து தங்களுடைய அறிவையும் அதுல புகுத்தித்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு விவசாயிகளை பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில அது பெரிய பூமி, அது பெரிய ஒரு விரிவாக்கம் என்றுதான் நான் சொல்ல முடியும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் 100% அரசாங்கத்தின் பயன்தான் கிடைச்சதுன்னு சொல்லி இருந்தா நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னா, அவர்களுடைய தனித்தனிப்பட்ட ஊக்கமும் ஆர்வமும் அதுல இருந்தது. ஒரு சிறிய பல்வேறுபட்ட விவசாய நிறுவனங்கள் சிறிய அமைப்புகளாக அந்த முடிவு பொருட்களை போஸ்ட் காஸ்டிங் என்று நான் சொல்லுங்க வந்தபடியே முடிவு பொருட்களை உற்பத்தி செய்து ஒரு சிறிய நிறுவனங்களாக இருந்த நிறுவனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு அவர் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்து டாலராக பவுண்ட்ஸாக பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறையாக யாராவது அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருந்தா அதை தவறா நினைக்கக்கூடாது. நான் கண்டதை நான் சொல்றேன். என்னன்னு சொன்ன இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இவர்கள் அந்த ஒரு சும்மா ஒரு இருக்கிறத மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிற வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சில தனிப்பட்ட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் போய் விவசாயிகளோட கலந்துரையாடி அவர்களை மோட்டிவேட் பண்றாங்க இருக்கின, தனிப்பட்ட ரீதியில அவர்கள் கனவிலேயே விஷயங்களை செய்கிறார்கள் இருக்கின, இல்லாமல் இல்லை. ஆனால் தனிய உற்பத்தியோட மாத்திரம் அவர்களோட இருக்கினியோடைய மார்க்கெட்டிங் என்ற ஒரு செக்டர் இலங்கையிலேயே சரியான போரா இருக்கு. அந்த விவசாய போதனாசிரியர்கள் அல்லது இந்த ஆராய்ச்சி உத்தியோகத்தர்கள் எல்லாம் அந்தந்த வேலையை செய்து கொண்டு இப்படி செய்தா என்னிடத்துல என்ன காலத்துல என்னத்தை பயிரிடுங்கோன்னு எல்லாம் செய்யணும். எல்லாம் அதெல்லாம் நல்லா சில இடங்கள்ல மிக சிறப்பா நடக்குது. ஆனால் விற்பனை என்றது மிக மிக மோசமாக இலங்கைக்குள்ளேயே இருக்கு. அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சரியான சந்தை நிலை இது இல்லை. அது ஸ்ரீலங்காவிலேயே இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வருடம் எத்தனை பொருட்கள், எவ்வளவு வகையான விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு டிமாண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கிங் ஸ்ரீலங்கால சரியான விவசாயம் இருக்கு. அதனால இப்ப அதாவது இலங்கையில இன்றைக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இந்த கொள்வனவு செய்பவர்களுடைய மார்க்கெட்டிங் கூட சரியான நிலையே இல்லை. அப்ப இப்ப இப்படி இருக்குமா இருந்த இப்படி அவ நுகர்வோரை சென்றடையும். விலை நிர்ணயம் இலங்கையில செய்யறாங்க, அது நடந்து கொண்டே இருக்குது. அதை விலை நிர்ணயத்தை செய்து கொண்டிருக்கீங்க. ஆனா விலை நிர்ணயத்தின்படி எதுவும் நடப்பதும் இல்லையாங்க. உதாரணமா நெல் உற்பத்தி, நெல்லுக்கு உற்பத்திக்கும் அங்க ஏற்கனவே சிலர் குறிப்பிட்டு இருந்தார்கள், நெல் உற்பத்திக்கு விலை நிர்ணயம் இருக்கு. ஆனா அவ்வளவு அதை அரசாங்கம் விலையை நிர்ணயிச்சு போட்டுதான் இருக்குது ஒழிய, ஆனா அந்த விலைக்கு இலங்கை அரசாங்கம் கொள்வனவு செய்கிற இல்லை. அதால என்ன செய்யணும்னு சொன்னா வியாபாரி குறைஞ்ச விலைக்கு வியாபாரிகள்கிட்ட இந்த சாதாரண விவசாயிகள் விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப இலங்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் இல்லாத நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்ப எங்களுடைய முழு நோக்கமும் இருக்க வேண்டியது வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய விவசாயம் செத்து போகுது. அதாவது அவர்கள் அதை சரியான முறையில் அவர்கள் செய்கிறார்கள் இல்லை. அவர்கள் தங்கள் ஒரு உள்ளூர் தேவைக்காக உற்பத்தி செய்து போட்டு அவர்கள் உறங்கி கொண்டிருக்க. இந்த விவசாய துறையை தினத்திறனோட முன்னெடுக்க வேணுமா இருந்தா இதை மேற்குலக சந்தையா இல்லை, மேற்குலகத்தை மாத்திரம் இல்லை. இப்ப இன்றைக்கு சிங்கப்பூர் இடங்கள்ல நாங்க மேற்குலகத்தை தான் கொண்டு போகணும் இல்லை. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் எல்லாம் மேற்குலகத்துல விற்கணும்னு சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சைனாக்காரன் இந்தியாவில வித்துட்டு போறான். அதை பற்றி எங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய இந்தியாவை நாங்க பிச்சைக்காரனாடு அங்க எப்படி உற்பத்தி செய்ய முடியும் நாங்க யோசிச்சோம். எங்க மார்க்கெட்டுக்கு அங்க பூரத்தான் வேணும். சைனாக்காரன் பிள்ளையார் சிலையை கூட உற்பத்தி செய்து இந்தியாவில வித்துட்டு போறான்.
என்னென்ன இருக்கோ அதை அவன் சந்தப்படுத்தினான். இப்படி எல்லாம் சந்தப்படுத்தலும் அப்படி எல்லாம் சந்தப்படுத்தினான். அப்படி அவனுக்கு மூளை வேலை செய்யுது. அத மூளை வேலை செய்யுதுல்ல, அதை போய் அவன் ஆராயிறான். என்ன ஓகே, இந்த மார்க்கெட்ல இந்த காலகட்டத்தில் என்ன விற்பனையாதவ இங்க அந்த இந்தியாவில் அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யற கிடையில அவன் அடிச்சாங்க அந்த நேரத்துக்கு அனுப்பி விட்டுறான். ஆக நாங்கள் வந்து மிக மிக ஒரு வடக்கு கிழக்கு என்றது ஒரு உண்மையில நாங்கள் கன விஷயங்களை சிந்திச்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு அரசியல் உரிமை இல்லை, அது வந்தா பிடிச்சேப்பம், இது வந்தா அப்படி. ஆனா ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னேற முடியும். எங்கள்ட்ட அது இல்லை இது இல்லை இருந்தா பிடிச்சவன்றதெல்லாம் ஒரு 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 தவறான ஒரு சிந்தனையா தான் இருக்குது. அதை பற்றி அக்கறைப்படியினம் இல்லை. அப்ப ஒட்டு மொத்தமாக எங்களுடைய சமூகம் ஒரு அக்கறையின்மையோட வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த அக்கறை இன்மைதான் பல்வேறு விடயங்களுக்கு நாங்கள் ஒரு மோசமான விடயங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அக்கறை இல்லாம இருக்கிறோம். வடக்கு கிழக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் அரசியல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எந்த விடயங்களா இருந்தாலும் ஒரு அக்கறையில் ஒரு சோம்பறியா என்று சொல்ல முடியும். ஒரு ஒரு ஊக்கமற்ற நிலைமையில இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுதான் நம் இதாக சொல்ல முடியும். அதை நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி இந்த வகையில மிக ஒரு உத்வேகமாக ஒரு நல்ல விஷயமாக ஒரு முன்னேற்றகரமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விவசாயத்துறையை நீங்கள் முன்னேற்றி கொண்டு போவீங்க என்று சொன்னால், அதை இந்த கனெக்ஷனை நீங்க ஏற்படுத்தி விடுவீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பூமிங். அது பிறகு மற்ற துறைகளையும் இது முன்னேற்றம் என நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு நிகழ்ச்சி இந்த கிராமிய மட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை படாரண்டு மிக துரிதமாக வந்து முன்னேற்றம், இந்த அபிவிருத்தி காலப்போக்கில் வெவ்வேறு துறைகளில் பாரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆர்வலர்கள், சகல மட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் இதுக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த விதத்தில் ஆகுது வர்த்தகர்கள் அந்த பொருட்களை கொள்வனம் செய்யக்கூடிய விதத்தில் ஒரு உதாரணமாக வந்து ஓகே, தங்களுடைய கடையில இந்த பொருள் தேவையாக இருந்தால் இந்த பொருளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இந்த பொருள் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற போது ஏதாவது அந்த கால ஓட்டங்களின் காரணமாக அவை டேமேஜ் ஆகக்கூடிய சூழலை தவிர்த்து டேமேஜ் ஆக முடியாத பொருட்களை இந்த பொருட்களை நாங்கள் இறக்கலாம். அங்க இருந்து இந்த பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை வந்து தென்பகுதியில இருந்து இறக்குறாங்க. அதுல ஒரு தென்பகுதியில இறக்கி இங்க உள்ள ஆக்கள் அதை யூஸ் பண்ணினேன். அந்த பொருட்கள் வந்து அதை பேக்கெட் பண்ணி அனுப்புறதுக்கு யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்பிலேயோ திருவண்ணாமலையிலேயோ இராதண்டு இல்லை. அந்த பொருட்கள் சாதாரணமா கிடைக்கக்கூடிய மருத்துவ பொருட்கள் தான். அவற்றை பேக்கெட் பண்ணி எடுத்து நாங்கள் எங்கட மார்க்கெட்டுக்கு எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் அதை செய்யறது இல்லை. இந்த நினைக்கிறோம் பேத்தண்டு சொல்ற அந்த காய்ச்சல் அதுகளுக்கு பாவிக்கிற இதுகள் வந்து இங்க இருக்குது. அந்த ஒரு குடு பேக்கெட் மாதிரி அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆயுர்வேத மருத்துவர்களை கொண்டு இந்த கலவையை கொண்டு நாங்கள் அவற்றை உற்பத்தி செய்ய போடணும்ன்றதை கேட்டு அவற்றை அங்கேயே பேக்கெட் பண்ணி நாங்கள் எடுக்கலாம். அந்த பேக்கெட் பண்ணி ஒரு சரியான தரத்தோட வர்றது அனுப்புறதுக்கு ஒரு பெரிய செலவு தேவையில்லை. ஒரு ஆளுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ஸ்ரீலங்கன் மணி கொடுத்தாலே காணாம இந்த அளவில் இதை உற்பத்தி செய்து எப்படி இதுக்குரிய தர நிர்ணயம் அதனுடைய பேக்கிங் இதுகள் எப்படி இருக்கணும்ன்றதை வந்து இந்த சுகாதார அந்த அனுமதி பெறக்கூடியவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அறிவையும் கொடுத்தால் அவன் இங்கே இருந்து அனுப்புவினே அந்த பொருள் அங்கே இலங்கையில் தேவையான நாடுகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மலிவாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்படியான விடயங்களைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கதைக்க வேணும் என்று நான் விரும்புகிறோம். நிச்சயமாக இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, நீங்கள் கூறிய அந்த பல விடயங்களை நடைமுறை சாத்தியமாக்குவது எவ்வாறு என்பதை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட நாங்கள் காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இது பற்றி நாங்கள் வியாபாரிகள் இது பற்றிய அறிவுள்ளவர்கள், அதாவது இந்த நீங்கள் கூறியது போல் அதாவது பொதி செய்வதற்குரிய அந்த அறிவுள்ளவர்கள், அதாவது சுகாதாரத்தை சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதனுடைய அறிவுடையவர்கள், அதாவது இங்கு கூட அவர்கள் பல அந்த கம்பெனிகளில் வேலை செய்வார்கள் என்று நினைக்கின்றேன் தமிழர்கள் கூட. அவர்களையும் நாங்கள் உள்வாங்கலாம். அவர்களையும் உள்வாங்கி நாங்கள் எவ்வாறு இங்கு அந்த அவ்வாறான உலக தரத்துக்கேற்ற மாற பொதிகள்
பொதி செய்வதற்குரிய அந்த வேலை திட்டங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றியும் நாங்கள் ஆராயலாம். இந்த விடயங்களை கூட நாங்கள் எங்களோட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அது இவ்வாறாக பல விடயங்களை நாங்கள் ஒன்று சேர்க்கும் பொழுது நாங்கள் இதில் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பலரையும் தொடர்புபடுத்துவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று சிறிய அளவில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி இன்று பல அறிவாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் இணைத்திருக்கின்றது. தொடர்ந்தும் பல சமூக ஆர்வலர்கள், அறிவாளர்கள், பொறியியலாளர்கள், சிந்தனையாளர்கள் என்று பலரையும் நாங்கள் நினைக்க காத்திருக்கின்றோம். வரும் நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் முக்கியமான விடயங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாக்குவது எவ்வாறு என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டும். இன்று அங்கு நடக்கின்ற அங்கு விவசாயம் இன்றும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றை மேம்படுத்துவதனூடாக தொடர்ச்சியாக பல மக்களும் அதனை பார்த்து அவர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒருவர் பணம் படைத்தவராக வரும்பொழுது இன்னொருவர் கூட அவர் தனக்குள் நினைத்துக் கொள்ளலாம், நானும் இந்த விவசாயத்தை செய்து இதற்கூடாக பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம். இதற்குரிய ஊக்கத்தை நாங்கள் இங்கிருந்துதான் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் இங்குதான் எங்களுடைய பொருளாதார வளம் புலம்பெயர்ந்த தேசத்தில் குவிந்திருக்கின்றது. அதனூடாக நாங்கள் பல வேலை திட்டங்களை நாங்கள் எங்களுடைய தாயகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து பல தரப்பட்ட விடயங்களையும் நாங்கள் கலசி ஆராய்ந்திருந்தோம். இறுதியாக நடேசலிங்கம் ஏதாவது அவர்கள் உங்களுடைய கருத்துக்கள் கூற இருந்தால் விரைவாக கூறி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முடியும். அதுபோல் தேவடாச்சம்மை அவர்களும் மிக குறுகிய நேரத்தில் உங்களுடைய ஒரு ஒரு சமரிவாரி உங்களுடைய கருத்துக்களை அதாவது நீங்கள் கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஏதாவது இருக்கின்றதா? ஆமாம் அகரன், அதாவது திரு பொன்னியம் ரவியண்ணா குறிப்பிட்டது போன்றும் ராகவன் குறிப்பிட்டது போன்றும் இந்த காலகட்டத்தில் ஏனைய வானொலிகளும் ஏனைய ஊடகங்களும் அரசியல் மற்றும் இணையவை சம்பந்தமாக விவாதித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, அதாவது ஆழ வேரூன்றி இருக்கின்ற காயத்துக்கு தளம்பிடும் விதமாக நாங்கள் இந்த நிகழ்வை எடுத்திருக்கின்றது ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம், வெற்றிகரமான ஒரு விடயம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இது மென்மேலும் இது வளர்ச்சி பெற்று மென்மேலும் மக்களுக்கு இதனூடான சேவையை ஆற்ற வேண்டும் என்பதில் எனக்கும் மிகுந்த ஆர்வமும் ஒரு சந்தோஷமும் ஏற்படுகின்றது. அதுதான் அந்த விடயத்தில் நாங்கள் இதனை இன்னும் துறைசார் வல்லுநர்களையும் இணைத்துக் கொண்டு மற்றும் இந்த துறைகளில் உள்வாங்கப்பட்ட செயற்பாட்டில் இருக்கின்ற நபர்களையும் பிரமுகர்களையும் நாங்கள் இணைத்து வருங்காலத்திலும் தொடர்ச்சியாக நாங்கள் இதனை மேற்கொள்வது மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். எனக்கும் இதிலே ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தந்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுவதோடு உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நல்லது நடேசலிங்கம் அவர்களே. ஐயா அவர்கள் ஏதாவது குறை இருக்கின்றீர்களா? இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று இந்த நிகழ்ச்சி ஒரு மைக்கெல்லாம் அமைந்து என்று சொல்லுவேன். ஏனென்றால் 4-5 நிகழ்ச்சிகளை நாங்கள் தாண்டி விட்டோம். ஆனால் இந்த முறை ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் உள்ள செறிவான விடயங்கள் இந்த முறை நிகழ்ச்சி வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் மகுடம் வைத்தாக்கும் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் உண்மையான தங்களது ஆதங்கத்தையும் எப்படி உண்மையாக மேம்படுத்தலாம் என்பதை பற்றியும் இன்றும் கலந்துரையாடியிருந்தார்கள். நான் ஒரு காலத்தில் உதாரணத்துக்கு 2 நிகழ்ச்சிகளில் நான் சிந்தித்தேன், நாங்கள் பேசிக்கொண்டு போவதா அல்லது நல்ல துறை சார்ந்த நூலர்கள் உங்களுடன் சேர மாட்டார்களா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த வேளையில் இன்றைய பொழுதில் இணைந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் உண்மையிலே சமூக நலன் விரும்பி வந்தவர்களாக நான் கருதுகின்றேன். வந்தவர் மட்டுமல்ல, சிறந்த எங்களுக்கான நாங்கள் எங்களது களப்பரப்பு எங்களது பரப்பிற்கு மிக ஆர்வமும் ஒரு விட்டமின் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதை தாண்டி நாங்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஒருவர் வைத்திருந்தார். அதாவது நாங்கள் இந்த ஒரு துறை சார்ந்த எல்லோரும் இங்கிருக்கின்ற வியாபாரங்கள் எல்லாம் இணைத்து உடனடியாக இதில் இறங்க வேண்டும் என்று. நாங்கள் பொருளாதாரத்தில் வெற்றி கண்டுவிட்டோம் என்றால் அதன் பின்பு இலங்கை எங்கள் கையில் தான் இருக்கும். பொருளாதாரம் எங்கு போடுதோ அங்குதான் கை மேலோங்க போகிறது, தீர்மானம் அங்குதான் இருக்க போகிறது. ஆகவே
நாங்கள் உயர்த்தி விட்டமாக இருந்தால், இந்த பொருளாதாரத்தை எங்கள் மக்கள் மத்தியில் உயர்த்தி விட்டிருந்தால் அங்கு எல்லாமே எங்கள் மக்களுக்கு வேண்டுகிறோம். நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எல்லாம் வல்ல இறைவன் அந்த பலத்தையும் அந்த ஆளுமையையும் அதற்கான பலத்தையும் இன்னும் பலவிகளும் இணைந்து சரியான திட்டத்தையும் சொல்வதோடு மட்டுமல்ல, செயற்படுத்துவதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதோடும் இதற்கான ஒரு தளத்தை அமைத்த வெற்றி வானொலிக்கும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி ஐயா ராகவன் மற்றும் நடசலிங்கம் தேவகடாச்சம் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி அனைவருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு வெற்றி வானொலியின் வரலாற்று தடந்தேடு நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைய போகின்றோம். அந்த வரலாற்று தடந்தேடு நிகழ்ச்சி உண்மையில் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாகவும், இன்றைய நிகழ்ச்சியை விட மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகவும் நாங்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை நகர்த்தி சென்று எமது தேசத்தின் பொறுமையத்தையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் உயர்த்துவதற்கு காத்திருக்கின்றோம். அதனூடாக அந்த பொறுமையத்தை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கிடையில் ஒரு இணைப்பு ஒன்று, அதாவது ஒரு பலமான ஒரு இணைப்பு கிராமிய மட்டங்களில் உருவாகும் பொழுது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாங்கள் உருவாக்க முடியும். அதனூடாக எமது தேசத்தின் பலம் மிகவும் ஒரு உச்சக்கட்ட நிலையை தாண்டி செல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இங்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், பொறியியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இவ்வாறான நிகழ்ச்சியை பாராட்டுதல் அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நாங்கள் இன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கூடாக இந்த நிகழ்ச்சியினூடாகவே நாங்கள் பலரையும் நாங்கள் ஒன்றிணைத்து அவர்களுடைய தொடர்பு பாடல்களை நாங்கள் உருவாக்குவதன் ஊடாக நமது தாயகத்தின் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முடியும். அதனூடாக அவர்களுடைய ஒரு தாங்களே ஆள்கின்ற ஒரு சுய உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதனை செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவனை பிரார்த்திப்பதோடு சமூக ஆர்வலர்களும் எங்களுக்கு மக்களும் உறுதுணை புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு வரலாற்று தடந்தேடு நிகழ்ச்சியில் நாங்கள் இணையும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுச் செல்லப் போகின்றேன். நண்பர்களே, மீண்டும் இணையும் வரை உங்களாகிறேன். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம் இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். மண்ணின் விடுதலை முழக்கம் இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம் இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். உலகக் குரல் தமிழ் உணர்வு குரல், உண்மை குரல் இது உரிமை குரல். உலகக் குரல் தமிழ் உணர்வு குரல், உண்மை குரல் இது உரிமை குரல். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம் இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். எண்டிசை உலகெங்கும் தமிழரை தொடுவோம், எழுச்சியும் உணர்ச்சியும் தமிழ் நெஞ்சில் நடுவோம். எண்டிசை உலகெங்கும் தமிழரை தொடுவோம், எழுச்சியும் உணர்ச்சியும் தமிழ் நெஞ்சில் நடுவோம்.
வண்டமிழ் ஈழத்தின் உயர்வுக்கு உழைப்போம், வஞ்சகர் பகை விழ புயலை அழைப்போம். வண்டமிழ் ஈழத்தின் உயர்வுக்கு உழைப்போம், வஞ்சகர் பகை விழ புயலை அழைப்போம். உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம், இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். காலத்தின் கொடுமைகள் நீளுமாயில்லை, கயவர்கள் படை நாளை ஆளுமாயில்லை. காலத்தின் கொடுமைகள் நீளுமாயில்லை, கயவர்கள் படை நாளை ஆளுமாயில்லை. ஈழத்தின் உரிமை போர் தனியுமாயில்லை, இனியும் நம் தமிழினம் பணியுமாயில்லை. ஈழத்தின் உரிமை போர் தனியுமாயில்லை, இனியும் நம் தமிழினம் பணியுமாயில்லை. உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம், இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். தமிழினம் ஒன்றுபட விடுதலை உண்டு, துறைதொறும் உதவுங்கள் மண்மீட்சி உண்டு. தோள்தர வாருங்கள் தமிழாட்சி உண்டு, துறைதொறும் உதவுங்கள் மண்மீட்சி உண்டு. தோள்தர வாருங்கள் தமிழாட்சி உண்டு. உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம், இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம், இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். உலகக் குரல் தமிழ் உணர்வுக் குரல், உண்மைக் குரல் இது உரிமைக் குரல். தமிழீழ மண்ணின் விடுதலை முழக்கம், இது தமிழர்க்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம்.